லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்தைதராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே கதா புனః சங்க ரதாங்க கல்பக த்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. இங்கு கூடியிருக்கும் ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சிரஞ்சீவி பிரஹ்லாத் என்கிற குழந்தையினுடைய உபநயனத்துக்காக இன்றைக்கும் நாளைக்குமாக நாம் இங்கிடத்தில் கூடியிருக்கிறோம். உபநயனம் என்பது ஒரு ஆண் குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சம்ஸ்காரமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் கர்ப்பத்தில் இருக்கும் காலம் தொடங்கியே பல சடங்குகளாலே சம்ஸ்காரம் செய்யப்படுகிறார். பொதுவாக சாஸ்திரங்களில் 16 சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகின்றன. கர்ப்ப ஆதானம் முதலில் கருத்தரித்தல் என்பது தொடங்கி பும்சவனம், சீமந்தோன்னயனம் என்று வரிசையா பல சடங்குகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே குழந்தைக்கு செய்யப்படுகின்றன. பிறந்த உடனே நாமகரணம், அதே போல ஜாத கர்மா என்று தொப்புள் கொடி அறுப்பதற்கு முன்னாலே செய்ய வேண்டிய காரியங்கள் கூட வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான திருப்பம், வாழ்க்கையில் ஒரு பகுதியை அடைவதென்பது உபநயனம் என்கிற சம்ஸ்காரம் தொடங்கி, பெண்ணுக்கு விவாகம் என்கிற சம்ஸ்காரம் மிகவும் முக்கியமானது. அதே நிலையில்தான் ஆணுக்கு உபநயனம் என்கிற சம்ஸ்காரம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது என்னது? சம்ஸ்காரம் என்றால் என்ன? இவருக்கு சம்ஸ்காரம் உள்ளது, சம்ஸ்கிருதமாக உள்ளது என்றெல்லாம் சொற்களை பயன்படுத்துகிறோம். ஒருவர் பல தலைமுறைகளாக வேதம் பயின்றவர் என்றால் அவருக்கு ரொம்ப எளிமையாக வேதம் வாயில் வந்துவிடும், சம்ஸ்காரம் இருக்கும் அல்லவா. இந்த காலத்துல ஜெனட்டிக்ஸ்னு சொல்றா, நாம சம்ஸ்காரம்னு சொல்லுகிறோம். அது என்ன சம்ஸ்காரம் என்றால் என்று பார்த்தால் காரியாந்தர யோக்கியதா கரணம் என்று சாஸ்திரத்திலே தெரிவிக்கிறார்கள். ஒருவன் அடுத்து என்ன செயலை செய்ய வேண்டுமோ அதற்கு தன்னை தகுதி உடையவனாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செயல்களை செய்கிறோமோ அதை சம்ஸ்காரம் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து சமையல் செய்ய போகிறோம் என்றால் அதை சுத்தப்படுத்துகிறோம். அது பித்தளை பாத்திரமாக இருந்தால் புளி, சாணம் இந்த ரெண்டையும் வச்சு சுத்தம் பண்றோம். அப்படி ஒவ்வொரு பொருளுக்கு சுத்தம் செய்வதற்கான முறைகள் உண்டு. என்ன செய்கிறோம்னு பார்த்தால், இது ஏதோ விழுப்பு பட்டிருக்கலாம், தீட்டு பட்டிருக்கலாம், இதை கொண்டு பகவானுக்கு நான் சமையல் செய்ய போகிறேன், பண்ணி அவருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அப்ப அதற்கு தகுந்தபடி தூய்மையானதாக அந்த பாத்திரத்தை ஆக்க வேண்டும். அதே போல ஆராதனம் துவங்கும் பொழுது சில மந்திரங்களை சொல்லி நமக்கே புரோக்ஷணம் செய்து கொள்ளுகிறோம். ஆபோகிஷ்டாம் அயோபுவஹா என்றெல்லாம் சந்தியாவந்தனத்துல கூட சொல்றோமே. இதெல்லாம் சம்ஸ்காரம். நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் தூய்மைப்படுத்துவதற்காக இந்த மந்திரங்களை சொல்லி சம்ஸ்காரம் செய்து கொள்ளுகிறோம். ஆகவே மேலே செய்ய போகிற ஒரு காரியம், அந்த காரியத்துக்கான தகுதியை ஏற்படுத்தி கொள்ளும் செயலைத்தான் சம்ஸ்காரம் என்று தெரிவிப்பார்கள். அதை போல் ஒரு குழந்தை பிரம்மச்சரியம் என்கிற வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்தை அடைகிறார். 4 ஆசிரமங்கள் என்று பிரசித்தமாக சொல்லுகிறோம் அல்லவா. பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 ஆசிரமங்கள். பிரம்மச்சாரி என்று அந்த குழந்தையை சொல்லுவதுண்டு, கிரகஸ்தன் என்று கல்யாணமானவனை சொல்லுவதுண்டு, வானப்பிரஸ்தன் என்று நாட்டை விட்டு காட்டை ஏகினவனை சொல்லுவதுண்டு, சந்நியாசி என்று துறவரத்தை ஏற்கொண்டவர்களை சொல்லுவதுண்டு. அதுல பிரம்மச்சாரி என்பதுதான் முதல் நிலை ஒரு பிராமணனுக்கு. அது மிக முக்கியமான நிலை. கல்வி கயின்று வேதங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு மேலே தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்க வேண்டுமோ அது அனைத்துக்கும் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் பிரம்மச்சரியம்னு சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் படிப்பு, நிறைய கற்றுக்கொண்டு வேதங்கள் 4 இருக்கின்றன,
முடிஞ்சா ஒண்ண கத்துக்கணும், இன்னும் நேரம் இருந்தா 2 வேதங்களை கத்துக்கலாம், இன்னும் நேரம் இருந்தால் 3 4 வேதங்களை கூட கத்துக்கொள்ளலாம். 48 ஆண்டுகள் வரை அஷ்ட சத்வாரிம்சத் வேத பிரம்மச்சரியம்னு தெரிவிப்பார்கள். 48 ஆண்டுகள் வரை ஆச்சாரியனுடைய குருகுலத்திலே இருந்து கல்வி பயிலலாம். ஒரு வேதத்துக்கு 12 வருஷம் தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்து, அதுலதான் எத்தனையோ சொல்றாளே, மூலத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் பதம் இருக்கு, கிரமம் இருக்கு, ஜடை இருக்கு, கணம் இருக்கு, இதெல்லாம் பண்ணி சலக்ஷண கணபாட்டி அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும்னால் அதுக்கு 12 வருஷ காலம். அதற்கென்று ஹோமங்கள் எல்லாம் உண்டு, காண்டத்துக்குன்னு ரிஷி தர்ப்பணங்கள் உண்டு. இதெல்லாம் சேர்த்து 12 வருஷம் ஒரு வேதத்துக்கு. அப்படி 48 ஆண்டுகள் வரை இருக்கலாம் என்று வேதங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளது. அந்த எல்லாம் கல்வியை சம்பாதிப்பதற்காக. இது ஒரு முறை. மற்றொரு பக்கம், இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னால் 99 வாங்க வைப்போம் என்பதை மட்டுமா சொல்லுகிறார்கள்? நாங்க யானை ஏற சொல்லி கொடுப்போம், குதிரை ஓட்ட சொல்லி கொடுப்போம், நீச்சல் பயிற்சி கொடுப்போம், அந்த குழந்தைக்கு நல்ல மேனர்ஸ், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறைகளை சொல்லி கொடுப்போம். இதெல்லாமே சேர்த்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பொறுப்பு தானே. அதே போல பிரம்மச்சாரிக்கு வேண்டிய தபஸ், சின்ன வயசிலே தவத்தை சொல்லி கூடியது நம்முடைய மரபு. சின்ன வயசுல ஆனந்தமா எப்படி வேண்டுமோ இருந்து விட்டு வயதான பிறகு போகங்களை எல்லாம் குறைச்சுக்கணும். சின்ன வயதிலிருந்து வெளியில எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு பழகிக்கோ, ஆனா அதற்கு பிறகு நிறுத்தி கொள்ள வேண்டும். சின்ன வயசுல இருந்து எப்படி வேணாலும் பேசலாம், இருக்கலாம், அதற்கு பிறகு சாத்விகமாக மாற்றி கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய காலத்துல அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. அப்ப ஜாகிரதையாக இருக்கணும்னால் சிறு வயதிலிருந்தே வெளி பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு தவம் இருப்பது போல, பிரம்மச்சரியம் என்பது உண்மையாகவே ஒரு தவம் தான். அதுல பல நெறிமுறைகள், எப்படி அந்த குழந்தை மனம் இங்கோ அங்கோ சலித்து விடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பதை பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். வேதமே சொல்லுகிறது, உபநீயது யசிஷ்யம் வேதம் அத்தியாபயே த்விஜஹ சகல்பம் ச ரஹஸ்யம் ச தம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே என்று ஒரு ஸ்மிருதி வாக்கியம். முதலில் உபநீய, உபநயனம், உபநயனம் என்பதுதான் அதுக்கெல்லாம் தொடக்க புள்ளி. இப்ப பிள்ளைக்கு 9 வயசு ஆறுது, பூணல் போடுறாளோ இல்லையோ, 8 வருஷம் பிராமணம் உபநயீத என்று வேதம் சொல்ல தொடங்குகிறது. பிராமணனாக இருந்தால் 8 வயது, 8ங்கிறது கர்ப்பத்தில் இருந்ததையும் சேர்த்து 8. அப்போ வாழ்க்கை பிறந்ததுக்கு அப்புறம் 7வது வயசு இல்ல 9வது வயசு, இப்படி அதற்கான கல்பங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. அதுல உபநயனத்தை செய்ய வேண்டும். உபநயனம் என்றால் என்ன? வெறும பூணூல் அணிந்து கொள்வது உபநயனம் என்பதல்ல. உப என்றால் அருகில் என்று பொருள், நயனம் என்றால் அழைத்து செல்வது என்று பொருள். அப்ப உபநயனம் அருகிலே அழைத்து செல்லுவது. ஒரு குழந்தையை அதற்கான வாத்தியாரிடத்திலே, குருவினிடத்தில அழைத்து செல்லுகிறோமோ இல்லையோ, அதைத்தான் உபநயனம்னு சொல்லுவார்கள். இல்ல நாளைக்கு பார்க்க போறீங்களே, ஆச்சாரியன் உட்காந்துப்பார், இல்ல தகப்பனார் தான் ஆச்சாரியன் ஸ்தானத்துல உட்காந்துப்பார், பக்கத்துல குழந்தைய உட்காந்து வச்சுட்டு அவர் கட்டளைகளை எல்லாம் சொல்லுவார். நீ முதல்ல விழுந்து சேவி. குழந்தை பார்க்கும், இவர் இத்தனை நாளா நான் சேவிச்சதே இல்லையே, வெளியில பெரியவர்கள் எல்லாம் சேவிக்கணும்னு சொன்னா புரியாது, எங்க அப்பாவை நான் எதுக்கு சேவிக்கணும்னு குழந்தைக்கு புரியாது. ஓ, அவர் இப்ப ஆச்சாரியன் ஸ்தானத்துல இருக்கார், அவர் தான் எனக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றார், அப்ப அவர் சொல்றபடி கேட்கணும். நீ மத்தியானத்துல தூங்கக்கூடாது, வேற எந்த தேவையில்லாத ஆசைகளிலும் ஈடுபடக்கூடாது. இத போல பல விஷயங்களை அந்த தகப்பனார் பிள்ளைக்கு சொல்லி அதற்கு பிறகு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி பிரம்மச்சாரியாக ஆக்குகிறார். அதற்கென்று சில நியமங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் நாளைக்கு நடக்க போகிற ஒரு சம்ஸ்காரம். உபநயனம் என்பது ஒரு நாள் நடக்கும் சடங்கு. அந்த சடங்கு அடுத்த 8-10 ஆண்டுகளுக்கு, இல்ல பிள்ளைக்கு 9 வயசுனா 28 கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்ப அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இவனுடைய வாழ்க்கை பருவத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்கு தகுதி உடையவனாக அந்த குழந்தையை ஆக்க வேண்டும். எப்படி சுவாமி? அந்த குழந்தைக்கு ஒண்ணும் புரியறதே கிடையாது. முதல்ல மந்திரங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்றன. எந்த குழந்தை சம்ஸ்கிருதத்தை படிச்சு மந்திரத்தை கத்துண்டு பொருள் தெரிந்து மந்திரத்தை சொல்ல போகிறது? அப்ப சம்ஸ்காரம் எப்படி பலிக்கும்னு கேட்டால், பொருள் தெரிந்து கொண்டு எப்படி வேலை பார்க்கறதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் ஊசி போட்டுட்டோம். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி எல்லாரும் ஊசி போட்டுட்டோம் இல்லையா? 1 2 அதுக்கு மேல 3 வேணும்னா 4 எல்லாம் போட்டுட்டோம். அது எப்படி உள்ள போய் எந்த ரசாயனம் எந்த செல்லோட சேர்ந்து வேலை செய்யறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் போட்டுட்டோம், நல்லா வேலை செய்யறதுன்னு எல்லாரும் நம்பினோம் இல்லையோ? அதே போல் இதை நாம் புரிந்து கொண்டு செய்தால்தான் இது பயனளிக்கும் என்பது கிடையாது. அந்த வேத மந்திரங்கள் நாம தான் சொல்றோமே,
கருவுக்குள் இருக்கும் போதே குழந்தைக்கு சம்ஸ்காரங்கள் செய்கிறோம்னால் அந்த வேத மந்திரங்களினுடைய பெருமை, அதுல சொல்லப்படுகிற பகவானுடைய பெருமை, அவன் அருளால குழந்தை நன்னா இருக்க போறதே தவிர வெறும நாம நேரடியாக செய்வது மட்டும் இதுல பங்கு கிடையாது. அப்ப தெரிந்தோ தெரியாமலோ பொருள் எல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒருவர் வேதம் கற்க போகிறார் என்றால் அந்த காலத்தில் உபநயனம் முடிஞ்ச உடனே குழந்தையை குருகுலத்துக்கு அனுப்பி விடுவார்கள். இன்னைக்கு உபநயனத்தை பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் விடுகிறோம். அதனால அதுக்கு பொருள் என்னன்னு தெரிவதில்லை. இல்லாவிட்டால் இதனுடைய பொருள் ஒன்னொன்னும் கடைபிடிக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அதற்கான மந்திரங்களை சொல்லி அதுக்கு மௌஞ்சி அப்படின்னு இடுப்புல ஒண்ணு கட்டுவா, கையில பலாச தண்டம் ஒண்ணு கொடுப்பா, அவனுக்கு வேஷ்டி உடுத்தணும். இது எல்லாத்தையும் செய்து இந்த குழந்தையை தயாராக்குவது உபநயனம் என்கிற சம்ஸ்காரம். ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் சேர்த்து வைக்கிறோம். ஆச்சாரியன் உபநயனம் பண்ணி குழந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டால் அதிலிருந்து பொறுப்பு அவருடையது. அந்த குழந்தை எப்படி படிக்கிறான், என்னவாக ஆக வேண்டும், அவனுக்கு வழிகாட்டும் பொறுப்பை அந்த ஆச்சாரியன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரிடத்துல விட்டு அந்த பிள்ளை திரும்ப வர வரைக்கும் காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்கு மேல அவன் வேதத்தை அத்தியனம் பண்ணி முழு அதிகாரியாக அனைத்தையும் அறிந்து கொண்டு வந்து மேலே வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுல உள்ள போகும்போது சில நியமங்கள், அந்த விரதத்தை முடித்து பிரம்மச்சரியத்தை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது தைத்திரிய உபனிஷத்துல சொல்லுகிறோம் இல்லையோ, ஆச்சாரியன் கிளப்பி அனுப்பும் போது சத்தியம் வத, தர்மம் சர, சுவாத்தியாயான் மா பிரமதா, ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மா வியவச்சேத்சீஹி, சத்தியான்ன பிரமதித்தவ்யம், தர்மான்ன பிரமதித்தவ்யம். இதெல்லாம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு குழந்தைய அனுப்பும் போது ஆச்சாரியன் சொல்லுவது. உள்ள எடுத்துக்கும் போது சில நியமங்களை சொல்றார். பிரம்மச்சரியம் முடிந்து கல்யாணத்துக்காக வீட்டுக்கு திருப்பி அனுப்புகிறாரே, அப்போ உண்மையையே பேசு, கற்றுக்கொண்ட கல்வியை ஒரு நாளும் மறந்து விடாதே, பிராக்டிஸ் இருக்கணும். அபியாசம், அதான் சுவாத்தியாயம்னு சொல்லப்படுகிறது. வேதத்தை கற்றுக்கொள்வது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னு வச்சிருந்தால் அதை திருவ சொல்லுவது ஆவர்த்தி சொல்லுவதுன்னு 6 மணி நேரம் ஆகும். இது வெறும கற்பதோடு சந்த சொல்லுவதோடு மட்டுமல்ல, அதை திரும்ப திரும்ப அந்த குழந்தை சொல்லி நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப சுவாத்தியாயத்தை விட்டு விடாதே, தினமும் பயிற்சியை விட்டு விடாதே, தர்மத்தை விட்டு விடாதே, உண்மையை விட்டு விடாதே, உன்னுடைய பிரஜா தந்தும் உன்னுடைய அடுத்த சந்ததியை உண்டாக்க வேண்டிய பொறுப்பை விட்டு விடாதே. இதெல்லாம் பல உபதேசங்கள், சமுதாயத்துக்கு வேண்டிய உபதேசங்களை எல்லாம் வேதம் சொல்லுகிறது. அந்த சம்ஸ்காரத்துக்காகத்தான் கூடியிருக்கிறோம். உபநயனம்னு சொன்னால் பகவானோடு எங்காவது தொடர்படுத்த வேண்டுமே. மந்திரங்கள் ஒரு புறம், அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவான் நமக்கு என்னென்ன அருள் கிரகங்களை செய்கிறார், இந்த குழந்தையை எப்படி தயார் செய்கிறார்கள். அம்மி மிதிக்கிறதுன்னு 2 சம்ஸ்காரங்களிலும் உண்டு. பிள்ளைக்கு பண்ணக்கூடிய உபநயனத்திலும் அம்மி மிதிக்கிறது உண்டு, பொண்ணுக்கு பண்ணக்கூடிய விவாகத்திலும் அம்மி மிதிக்கிறது உண்டு. பிள்ளைய அம்மிக்கு மேல நாளைக்கு ஏத்தி வைப்பா. ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மேவத்வம் ஸ்திரோ பவ, பிள்ளா இந்த கல்லுக்கு மேல ஏறி நில்லு, ஆதிஷ்ட ஏறி நில்லு, இந்த கல்லை போல் நீ ஸ்திரமாக இருக்க வேண்டும், கெட்டியா ஆக்கிடணுமா. ஏ சுவாமி, இந்த குழந்தைய பார்த்தா கல்லு போல கெட்டியா இருக்க முடியுமானா அதுக்கு தயாராகணும் இல்லையோ. ஒரு பெண்ணு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போறச்சே இதே மந்திரம் சொல்லப்படுகிறது. ஆதிஷ்டேமம் அஸ்மானம் அஸ்மேவத்வம் ஸ்திராபவ. பெண் பால் பிரயோகம் பெண்ணுக்கு, ஆண் பால்ல மந்திரம் ஆணுக்கு. 2 பேருக்கு ஒரே உபதேசம். பெண்ணே, நீ புகுந்த வீட்டுக்கு செல்லுகிறாய், இனி நீ ஆசைப்பட்டபடியெல்லாம் வாழ முடியாது, எத்தனையோ துக்கங்கள் வரும், எத்தனையோ நன்மைகளும் வரும். அதெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த கல்லை போல திருடமா இருக்கணும். இது பெண்ணுக்கு கல்யாணத்தின் போது சொல்லப்படுகிறது. பிள்ளைக்கு உபநயனத்துல அதே அறிவுரை சொல்லப்படுகிறது. குருகுலத்துக்கு போனா பஞ்சு மெத்தையெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டா. வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு குழந்தை சாப்பிட்றதுக்காக வந்தான். வரிசையா குருகுலத்துல 15 குழந்தைகளும் அமர்ந்து சாப்பிடுவதற்கு தொடங்கினார்கள். குருவினுடைய பத்னி எல்லாருக்கும் பிரசாதம் சாதிச்ச உடனே நெய் சாதிக்கணுமோ இல்லையோ, சாதிச்சுட்டே வந்தா. இந்த குழந்தை பார்த்துட்டு, தாயே இது என்ன நெய் இல்ல போல் இருக்கே, எண்ணெய் சாதிக்கிறீரே ஏன்னு கேட்டானாம். வாத்தியார் கூப்பிட்டார். உனக்கு நெய்க்கு எண்ணெய்க்கு எப்ப வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சதோ இனிமே படிப்பு உனக்கு புத்தியில ஏறாது, வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாராம். அந்த அளவுக்கு நாக்குக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்கிறார்களோ உண்டு கொண்டு தவம். அந்த காலத்துல வேற எந்த ஆசையும் கூடாது. குளிக்கிறதுக்கு கூட நியமங்கள் உண்டு. தண்டவத் ஆப்லவேத் என்று கௌதமர் ஸ்மிருதியில தெரிவிக்கிறார். ஒரு தடி இருக்கு, குச்சி எடுத்து தண்ணிக்குள்ள போடுங்க, அப்படியே முங்கிட்டு திரும்ப மேல வந்துடுமோ இல்லையோ, அப்படித்தான் குளிக்கணுமா பிரம்மச்சாரி.
நாம உடம்புக்கு ஒண்ணு, மூஞ்சிக்கு ஒண்ணு, தலைக்கு ஒண்ணு, என்னென்னமோ தடவிக்கிறோம் இல்லையோ, அத்தனை எல்லாம் பொடிகள் இதெல்லாம் தடவி எல்லாம் குளிக்க கூடாது. குளியல் என்பது ஒரு தூய்மைக்காக. அப்படியே ஒரு தடியை உள்ள போட்டா எப்படி உள்ள போய் மேல முழுகி வருமோ அதை போல நதிக்கு போகணும், முழுக்கிடணும், திரும்பி வந்து விட வேண்டும். இதை போல பல நியமங்கள் பிரம்மச்சாரிக்கு சொல்லப்படுகின்றன. அது ஒரு இரண்டாவது பிறவி, த்விதீயம் ஜன்மன்னு கௌதமர் சொல்லுகிறார். முதல்ல தாயார் தகப்பனாரால கிடைத்த பிறவி உடல் பிறவி. இப்ப ஆச்சாரியன் ஒரு பிறவியை கொடுக்க போகிறார். தத் யஸ்மாத் ச ஆச்சாரியான்னு சொல்றார். இரண்டாவது பிறவி என்பது ஞான பிறவி. இது வரைக்கும் குழந்தைக்கு ஞானம் கிடையாது, வேதம் தெரியாது, வேதத்தினுடைய பொருள் தெரியாது, தான் செய்ய வேண்டிய கர்மங்கள் என்னன்னு தெரியாது. அதையெல்லாம் இப்போதுதானே கற்றுக்கொள்ள போகிறார். அப்ப ஞான பிறவியை இப்போதுதான் அடைகிறார். அந்த ஞான பிறவியை யார் கொடுத்தார்கள் என்றால் அதற்கான தந்தை தான் ஆச்சாரியன், தாய் தான் காயத்ரி மந்திரம். நமக்கு பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் உடலை நமக்கு கொடுத்தவர்கள். ஞானத்தை கொடுப்பது இந்த ரெண்டு பேர். ஆச்சாரியன் தந்தை ஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை செய்கிறார். காயத்ரி மந்திரம் தாய் ஸ்தானத்தில் இருந்து நமக்கு வேண்டிய பிரியங்கள் அனைத்தையும் செய்து கொடுக்கிறது. இவர்களால்தான் இந்த ஞானத்தை அடைய இருக்கிறோம் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த உபநயனத்தபடி புராணங்கள்ல தேடி பார்த்தோம்னால் ரொம்ப குறைவுதான். பகவானுக்கும் உபநயனத்துக்கும் உள்ள தொடர்பு எல்லா அவதாரங்களிலும் உண்டு. ஆனா விவாகம்னு இருந்தால் சட்டென்று நிறைய விவாகங்கள் ஞாபகம் வரும். ருக்மிணி கல்யாணம், சத்யபாமா பாமா பரிணயம், எத்தனையோ சீதா கல்யாணம், ஸ்ரீனிவாச கல்யாணம், இல்ல மகாலட்சுமி கல்யாணம், பார்க்கடல் கடையும் போது வந்து திருக்கல்யாணம் பண்ணிட்டாலே. விவாகம்னு சொன்னா கதைகளுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய அவதாரங்களில் பகவானுடைய விவாக சரித்திரங்கள் உண்டு. உபநயனம்னு சொன்னால் இப்படி தேடித்தான் பார்க்கணும். எல்லா அவதாரங்களிலும் உபநயனம் உண்டு. ராமனும் உபநயனம் செய்து கொண்டுதான் வசிஷ்டரிடத்திலே சென்றார். கண்ணனும் உபநயனம் செய்து கொண்டுதான் சாந்தீபனி என்கிறவர், உஜ்ஜைன்னு இன்னைக்கு நகரம் இருக்கே, அந்த உஜ்ஜைன்ல தான் அவனுடைய குரு இருந்தார். ஓது வாய்பையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். கண்ணனே எப்பேற்பட்டவர், சர்வேஸ்வரனே வந்து ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார். அவருக்கு வேதத்தை உபதேசிக்கும் அளவுக்கு ஒருவருக்கு பெருமை இருக்கணும்னால் அவர் எப்பேற்பட்ட குருவாக இருக்கணும். அதனால உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன், ஒருவன்னா அவருக்கு நிகரானவரே கிடையாது. கண்ணனுக்கே கல்வி புகட்டும் அளவுக்கு ஞானவானாக இருந்தாராம். அப்ப பல அவதாரங்களிலும் உபநயனம் உண்டு. அதுல பிரசித்தமானது என்று பார்த்தால், அல்லது இந்த ஆசிரமம் பிரம்மச்சரியம் என்கிற ஆசிரமத்துக்குன்னே பிறந்த அவதாரம் வாமனாவதாரம். அதற்கு மேல திரிவிக்கிரமனாக பகவான் வளர்ந்தார். அதனால் இது உபநயன விழாவாக இருக்கிறபடியால் வாமனுடைய சரித்திரத்தை ஏதோ அறிந்த மட்டில் சொல்ல வேண்டும் என்று அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். அதன்படிக்கு புராணங்களிலும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலும் வாமன சரித்திரம் என்னவென்று சொல்லப்பட்டுள்ளது. அதிலிருந்து நாம் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம், பகவான் எதற்காக இப்படி பிறந்தார். பொதுவா விஷ்ணு நாராயணன் என்று சொன்னாலே நமக்கு ஒரு உருவம் நினைவுக்கு வருமோ இல்லையோ. பெரிய திருமேனி, கருப்பான திருமேனியோடு பீதாம்பரத்தை தரித்து கொண்டு 4 தோள்களோடு சங்க சக்கரங்களை ஏந்தி திருமார்பல மகாலட்சுமி தாயாரோடு பகவான் நினைவுக்கு வருவார். பொதுவாகவே இந்த திருக்கோலம் தான். ராமன் கண்ணன் சொன்னா அவரவர்களுக்கு ஒவ்வொரு கோலம். ஆனா பெருசா மாறுதல் எதுவும் கிடையாது. ஆனா இந்த அவதாரத்தில் மட்டும் சின்ன வடிவத்தை பகவான் எடுத்துக்கொண்டார். குறள் உரு என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. குறள்னு சொன்னா சின்னது, திருக்குறள்னு சொல்றோமோ இல்லையோ. சின்ன வடிவத்துல அளவில் இருக்கிறபடியால திருக்குறள். பகவானும் ரொம்ப உயரமாக இருந்தவர். ஆஜானு பாகு, ராமனை பத்தி சொல்லும் போது ராமன் கையை நீட்டினார்னா முழங்கால் வரைக்கும் கை நீண்டு வருமா. அவ்வளவு உயரமான வடிவம், 8 அடி 9 அடி ராமனுக்கு உண்டுன்னு தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பகவான் தன்னை அப்படியே சுருக்கி கொண்டு சின்ன வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அதைத்தான் குறளன் என்று தெரிவிக்கிறார்கள். சின்னதானாலே பொதுவாக அழகு இனிமை அதிகமாகிவிடும். ஒரு பொருள் பெருசா இருக்குன்னு வச்சுங்க, அது அப்படியே சின்னதா ஆக்கினீங்கன்னா அதுக்கு அழகு கூடி போயிடுமா. எடுத்துக்காட்டு திரட்டிப்பால். பால் நிறைய இருக்கு. இப்ப 10 லிட்டர் பால் இருக்குன்னு வச்சுங்க, 10 லிட்டர் பாலை எடுத்து அடுப்புல ஏத்தி காய்ச்சுங்க. பாலுக்கு சுவை உண்டு, கண்டிப்பா இனிப்பு உண்டு. ஆனா அது அப்படியே சுண்ட காய்ச்சி இத்தினூண்டு திரட்டிப்பால் ஆச்சுன்னா 10 மடங்கு 100 மடங்கு இனிமை அதுல அதிகமா இருக்கும் இல்லையோ. அப்ப பகவானுடைய பெரிய வடிவத்துக்கே அழகு உண்டு. அந்த அழகை சின்னதாக்கி இத்தினூண்டி வடிவத்துக்குள்ள வச்சா அதிகமாக இருக்குமோ இல்லையோ. அதனால குறள் உருவாக ரொம்ப அழகான வடிவத்தோடு பகவான் பிறந்தாராம். அவர் பிறந்ததை பார்த்து அதிதி கஷ்யபர் இவர்கள் 2 பேர் தான் தாயும் தந்தையும். கதை என்னன்னு உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும். ஒரு முறை இந்திரனுக்கும் மகாபலிக்கும் யுத்தம் ஏற்பட்டது. பாகவத புராணத்துல பார்த்தோம்னால் அமிர்த மதனம்,
பார்க்கடலை கடைந்து அமுதத்தை பகவான் எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தார். தேவர்களுக்கு பலம் உயர்ந்து விட்டது. உடனே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம். அசுரர்களை தோற்கடித்து விட்டார்கள் தேவர்கள். அப்ப மகாபலி என்பவர் தான் அசுரர்களுக்கு தலைவன். அவன் தோத்து போய் கிட்டத்தட்ட உயிர் பிரியும் நிலையிலே தப்பித்து ஓடிவிட்டான். அவனுக்கு சில ரிஷிகள் நிறைய மருந்துகளை எல்லாம் கொடுத்து அவனுக்காக பல யாகங்களை செய்து வைத்தார்கள். உயர்ந்த ஒரு தேர், அதுல தரித்துக் கொள்வதற்கு வில்லு அம்பு முதலான ஆயுதங்கள், இது அனைத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இப்ப நீ இந்திரனோடு சண்டைக்கு போகலாம் என்று அனுப்பி வைத்தார்கள். அத்தனை பலத்தோடு மறுபடியும் மகாபலி ஸ்வர்க்கத்தை முற்றுகையிட வருகிறான். வந்தபோது இந்திரனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் பிருகஸ்பதி, அவர்களுக்கு குரு பிருகஸ்பதி தானே, அந்த பிருகஸ்பதியிடம் கேட்டால் நமக்கு வலிமை இல்லை, வலிமை இல்லாத போது யுத்தம் செய்தால் தோற்றுத்தான் போக போகிறோம், அதனால இன்னைக்கு யுத்தம் வேண்டாம், ஸ்வர்க்கத்தை காலி செய்து கொண்டு ஓடிவிடலாம், இந்த ஸ்வர்க்கத்தை நம்மால இனிமே காப்பாற்ற முடியாது, மகாபலியே ஜெயிக்கட்டும், நாளைக்கு நம்முடைய கை ஒரு நாள் ஓங்கும், அப்போது இவர்களோடு சண்டையிட்டுக் கொள்ளலாம் என்று பிருகஸ்பதி அறிவுரை சொன்னார். சரின்னு ஸ்வர்க்கத்தை காலி பண்ணி கொண்டு தேவர்கள் அனைவரும் வெளியே வந்து விட்டார்கள். மகாபலி வந்து ஸ்வர்க்கத்தை ஆக்கிரமித்தார். அவர் புதுசா ஆட்கள் எல்லாம் நியமிக்கிறார். அசுரர்களுக்குள்ள ஒருவரை, இவர் தான் அக்னி பகவான், இவர் சூரியன், இவர் சந்திரன், இவர் நதி, இப்படி ஒவ்வொரு பதவிகளிலும் அசுரர்களை எல்லாம் நியமித்து அவன் ஆட்சி செய்ய தொடங்குகிறான். 3 உலகங்கள், பூஹு நாம் இருக்கக்கூடிய பூமண்டலம், அடுத்து புவஹா என்கிற உலகம், 3வது சுவஹா ஸ்வர்கலோகம். இந்த 3 உலகங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டு மகாபலி ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். ரொம்ப நல்லவன், அவன் ஒண்ணு தவறே செய்யவில்லை. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருக்கா? ராவணன் என்று சொன்னால் பலன்களை பெற்றவுடனே நல்லவர்களை துன்புறுத்தினான், ஹிரண்யகசிபு நல்லவர்களை கொடுமைப்படுத்தினான் அப்படின்னு கதை கேட்கிறோம் இல்லையோ. மகாபலி அதை போல் தவறாக எதுவுமே செய்யவில்லை. மகாபலி என்பவன் பிரஹ்லாதனுடைய பேரன். அவன் நேர்மையான வழியில் வேதம் சொன்னபடிக்கு யாகங்களை செய்து அதனால் பலத்தை அடைந்து அந்த பலத்தை கொண்டு இந்திரனை தோற்கடித்து சொர்க்கத்தை கைப்பற்றி விட்டான். இதுல எப்படி அவனை எதிர்ப்பது என்று யாருக்கும் தெரியவில்லை. பெரிய மகாபலி மாவலி வாதிக்க வாதிப்புண்டுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். வாட்டமிலா வன்கை மாவலி வாதிக்க வாதிப்புண்டு. வாட்டமிலா வன்கை, அவனுக்கு இருந்த பெரிய பெருமை, நிறைய வன்மை உண்டு. யார் எதை வந்து கேட்டாலும் கொடுத்தேன் கொடுத்தேன்னு தானம் செய்து கொண்டே இருப்பானாம். அதுல குறைவே கிடையாது. வாட்டமிலா வன்கை மாவலி வாதிக்க, வாதிக்கனா பாதிக்கன்னு அர்த்தம். அவன் வந்து பாதிக்கும் போது பாதிப்புண்டு. ஈட்டங்கொள் தேவர், தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பகவானிடத்திலே ஓடினார்கள். எப்படி இவனை வெல்வது என்று தெரியவில்லை. மறுபடியும் நீதான் வரணும். தர்மக்லானோ சமுதயா பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் சொல்றாரு. எப்போதெல்லாம் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ, அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்போது நான் வந்து அவதரிக்கிறேன்னு கண்ணனுடைய வார்த்தை. அதன்படிக்கு நீர் பிறக்க வேண்டும். எங்களுக்கு எப்படி ஜெயிப்பது என்று தெரியவில்லை. இவனோ நல்லவனாக இருந்து பலசாலியாக இருக்கிறான், எங்களை எதிர்த்து விட்டான், இவனை எப்படி ஜெயிப்பது என்று தெரியாமல் தேவர்கள் பிரார்த்திக்க, அப்ப தேவர்கள் கூட உண்மையில் பிரார்த்திக்கவில்லை. இந்திரனுடைய தாயார், அவளுக்கு அதிதி என்று பெயர். கஷ்யபருக்கு 2 மனைவிகள், பல மனைவிகள் உண்டு. அதுல திதி அதிதி என்பவர் இருவர். திதியினுடைய மகன்கள் தான் அசுரர்கள், அதிதியினுடைய மகன்கள் தான் தேவர்கள் அனைவருமே. இப்ப இந்திரனுடைய தாய் அதிதி, அவளுக்கு ரொம்ப மனசிலே வருத்தம். என் பிள்ளைக்கு இப்படி சொத்தெல்லாம் போய்விட்டதே, எப்படியான பழைய ஐஸ்வர்யத்தை திரும்ப அவன் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கஷ்யபரிடத்திலே போய் கேட்கிறார். ஏதான வழி உண்டா? நீர் ஏதான யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணி பிள்ளைக்கு செல்வத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அவர் சொன்னார், அதெல்லாம் நான் பண்ண முடியாது, உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். பயோவிரதம் என்று 12 நாட்களுக்கு பாலை மட்டும் குடித்து கொண்டு ஒரு விரதம் இருக்க வேண்டும். அதை நீ செய்தாய் என்றால் விஷ்ணு பிரீத்தி அடைந்து உனக்கு முன்னால் வந்து தோன்றுவார். அவரிடத்தில் நீ என்ன வேணுமோ பிரார்த்தித்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கஷ்யபர் அதிதிக்கு சொன்னார். சரின்னு 12 நாள் விரதம் இருந்து 13வது நாள் ஒரு சின்ன விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை ஏழ பண்ணி கொண்டு அவருக்கு அர்ச்சனை பூஜை அபிஷேகம் அனைத்தையும் செய்கிறார். ஒரு முக்கியமான கருத்து, எந்த இடத்தில் தவம் யாகம் ஹோமம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூடவே ஒரு விக்கிரகத்துக்கு ஆராதனம் செய்வதும் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா இது ஒரு குற்றச்சாட்டு இந்த காலத்துல உண்டு.
அந்த காலத்து வைதிக மரபு, வேதம் சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தில் இந்த உருவ வழிபாடெல்லாம் கிடையாது, ஐடல் வர்ஷிப்பே கிடையாது. எல்லாரும் அக்னியிலேயே பகவானை கண்டார்கள். அதுக்கு மேல கோயில் கிடையாது, விக்கிரகம் கிடையாது, பூஜை கிடையாது, ஆராதனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பிற்பாடு சேர்க்கப்பட்டது என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா அப்படி எங்கும் கதைகளில் காணப்படவில்லை. துருவனுடைய சரித்திரம் தெரியும். 6 மாசங்கள் யமுனைக்கரையில் தவம் செய்து பகவானையே கண்டானே, அந்த துருவனுக்கு எப்படி தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் நாரதர். அவர் சொல்லும் பொழுது, ஒரு சின்ன விக்கிரகத்தை நீ கூட வச்சுக்கோ, அந்த விக்கிரகத்துக்கு யமுனை கரையில என்னென்ன கிடைக்கிறதோ பழத்தையோ காயையோ அவருக்கு நீ கண்டருள பண்ண வேண்டும், நைவேத்தியம் செய்ய வேண்டும், அவருடைய உருவத்தையே மனசுல வைத்துக் கொண்டு தியானம் பண்ணு, இப்படித்தான் சொல்லி கொடுக்கிறார். அப்ப பல இடங்களில் ராமனுடைய காலத்துல கோயில் உண்டுன்னு வால்மீகி சொல்லுகிறார், மகாபாரத காலங்களில் கோயில்கள் உண்டுன்னு வியாசர் தெரிவிக்கிறார். இத போல பல இடங்களிலும் மிக தொன்று தொட்டே கோவில்கள் உண்டு, விக்கிரக ஆராதனம் உண்டுன்னு தெரிகிறது. அத போல இந்த இடத்தில் பயோவிரதம் அதிதி பண்ணும் போதும் 13வது நாள், 12 நாள் விரதம், 13வது நாள் ஒரு விக்கிரகத்துக்கு ஆராதனம் செய்து, அப்ப அந்த இடத்துல விஷ்ணு தோன்றுகிறார். தோன்றி என்ன வேண்டும்னு கேட்க, என் பிள்ளைக்கு திரும்பவும் செல்வத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு நீயே வந்து பிறக்க வேண்டும் என்று அதிதி பிரார்த்திக்கிறாள். சரி, நானே வரேன், உனக்கே மகனாக வந்து பிறக்கிறேன் என்று பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் அவளுக்கு மகனாக பிறக்கணும்? எந்த ஊர்ல எந்த குலத்துல வேணாலும் பிறந்து வந்திருக்கலாமே என்றால், இந்த பெண் இது முதல் அவதாரம் அல்ல பகவானுக்கு இவள் மகனாக பிறப்பது. இது 2வது முறை அதிதிக்கு மகனாக பகவான் பிறக்க போகிறார். இதற்கு முன் ஜென்மம் அதிதி கஷ்யபர் என்பது 2வது பிறவி. இதற்கு முன்னால் பிருஷ்ணி சுதபா என்கிற பெயரோடு இதே 2 ஆத்மாக்கள் முன் ஜென்மத்தில் பிறந்திருந்தார்கள். அப்போதும் அவர்களுக்கு மகனாக பகவான் பிறந்தார். இது 2வது அவதாரம். 3வது முறை இவர்கள் தான் வசுதேவர் தேவகியாக பிறக்க கண்ணனாக மகனாக பிறக்கிறார். இவர்களுக்கு 3 முறை மகனாக பிறக்கிறேன்னு பகவான் கொடுத்த வரம். அதனால தானே வந்து உபேந்திரன், சஹஸ்ரநாமத்துல சொல்றோம் இல்லையோ, உபேந்திரஹா, வாமனஹா, பிராம்சுஹு, அமோகஹா, சுச்சிஹி, ஊர்ஜிதஹா, இதெல்லாம் வாமனாவதாரத்துக்கான திருநாமம். அதுல முதல் திருநாமம் உபேந்திரஹா. உப அப்படின்னா 2ஆம் பட்சம், பின்னால் வருபவர்னு அர்த்தம். ஓ, வாத்தியார் சுவாமி பண்றாலும் ப்ரஹஸ்பதி சுவாமி அப்படின்னா முக்கிய பிரதான வாத்தியார். உப ப்ரஹஸ்பதி அப்படின்னு ஒருத்தர சொல்லுவா. அவர் இந்த ப்ரஹஸ்பதிக்கு கூட துணைக்கு வரக்கூடியவர். அத போல உபேந்திரன் சொன்னால் இந்திரன் மிக உயர்ந்தவர். இந்திரனுக்கு துணையாக, இந்திரனுக்கு தம்பியாக பின் பிறந்தவராக பகவான் வந்து பிறந்தார். அதனால உபேந்திரன் பீஷ்மாச்சாரியர் சொன்னார். உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும், அப்ப இந்திரன் தான் உயர்ந்தவரா? பகவானுக்கு பெருமை கிடையாதனால் ஒரு 10 திருநாமம் கழிச்சு இன்னொரு பேர் வச்சார், அதீந்திரஹா. அந்த கிரமத்திலே பார்த்தேன், உபேந்திரோ வாமன பிராம்சரமோக சுச்சி ருச்சிதா அதீந்திரஹான்னு வருதோ இல்லையோ. அதீந்திரன்னு சொன்னா இந்திரனையே கடந்தவன், தன்னுடைய செயல்களாலும் பெருமையாலும் இந்திரனையே தாண்டி பெருமையோடு இருக்கக்கூடியவர். அப்ப பிறந்தது இந்திரனுக்கு தம்பியாக, ஆனா செயல்பாட்டாலே இந்திரனையே கடந்து நின்னார். அது வாமனமூர்த்தியினுடைய அவதாரம். அதிதியுடைய கர்ப்பத்திலிருந்தே பகவான் தோன்றினார். பிறக்கும் போது குரல் உருவோடு பிறக்கவில்லை, பெரிய வடிவம் எப்போதும் இருப்பது போல 4 திருக்கைகளோடு, சங்க சக்கரங்களோடு, பீதாம்பரத்தோடு, பெரிய உயரமான திருமேனியோடு முதலில் குழந்தையாக தோன்றிவிட்டு, அதற்கு பிறகு அப்படியே தன்னுடைய வடிவத்தை சின்ன பிராயத்தினுடைய வடிவமாக எடுத்துக் கொள்ளுகிறார். மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கள்வர்க்கு என்று ஆழ்வாருடைய பாசுரம். பகவான் இந்த வடிவத்தை எடுத்துட்டாரே, ரொம்ப புத்திசாலி. மதியினால், மதின்னு சொன்னா ஞான மூல்யம், மதியினால் குரல்மானாய், ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்தாராம் பகவான் என்ன அவதாரம் எடுக்கலாம். அவரவர்கள் எதனையோ வரங்கள் எல்லாம் பெற்றிருப்பார்கள். இந்த சிம்ம அவதாரத்துல பார்க்கிறோம் இல்லையோ, பகல்ல கொல்லக்கூடாது, ராத்திரியில கொல்லக்கூடாது, ஆகாசத்துல கொல்லக்கூடாது, பூமியில கொல்லக்கூடாது, உள்ள கொல்லக்கூடாது, வெளியே கொல்லக்கூடாது, உயிர் உள்ளதால கொல்லக்கூடாது, உயிர் இல்லாததால கொல்லக்கூடாது, மனுஷனும் கொல்லக்கூடாது, மிருகமும் கொல்லக்கூடாது. இத்தனை தடங்கல்கள் இருந்தும் அதுக்கு நடுவுல பகவான் ஒரு வழியை கண்டுபிடித்தாரோ இல்லையோ, அத போல இப்போ ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். அழிக்க வேண்டியவன் தீயவனாக இருந்தால் பகவானுக்கு கஷ்டமே கிடையாது. கையில வில்ல எடுத்தார்னா யார் எதிரியாக இருந்தாலும் கொன்று முடித்து விடலாம். ஆனா மகாபலி தீயவனே அல்ல, நல்லவனாக கொடை வள்ளலாக இருக்கிறான், தர்மத்தின்படி யாகங்களை செய்கிறான். அப்ப எப்படி அவனை ஜெயிக்கலாம்னு ரொம்ப யோசித்து பார்த்தாராம்.
அந்த யோசித்து எடுத்த முடிவு என்ன? சரி, பிச்சை தான் எடுக்க வேண்டும், இவனிடத்துல பிக்ஷை வாங்கித்தான் உலகத்தை பெற வேண்டும். ஏன்னா அவனுக்கோ தானத்துல நிறைய ஈடுபாடு இருக்கு. அப்ப அந்த தானத்தின் மூலமாகத்தான் உலகத்தை பெற வேண்டும் என்று முடிவு செய்து பகவான் இந்த அவதாரத்தை எடுத்தாராம். அதனால்தான் மதியினால் குரல் மானாய், நல்ல யோசித்து திட்டமிட்டு எடுத்த முடிவுன்னு தெரிவிக்கிறார். கூரத்தாழ்வான் பார்த்தார், இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒருவர் இந்த வீடு, இந்த கட்டடம் இருக்கோ இல்லையோ, இந்த நிலத்தை வாங்கி இந்த கட்டடத்தை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டார்னு வச்சுங்களேன், அவரே காலில் விழுந்து சேவித்து இந்த மண்டபத்தை எனக்கு கொஞ்சம் பிச்சையா கொடுத்துடுறீங்களா அப்படின்னு கேட்டா எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். துவன் நிர்மிதா ஜடரகாச்ச தவத்திரிலோகி கிம் பிக்ஷணாத் இயமிருதே பவதா துராபா என்று கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியன் பெருமானை பத்து கேட்கிறார். எனக்கு புரியவே இல்லை, இந்த உலகத்தை படைத்ததே நீதான், பிரளயம் ஏற்படும் போது உலகங்களை எல்லாம் வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சிப்பவனும் நீதான். அப்பேற்பட்ட உலகத்தை திரும்ப பெறுவதற்கு பிச்சை எடுக்கிறது தவிர வேற வழியே உனக்கு தெரியலையா? என்னமோ எவ்வளவு வேணாலும் பராக்கிரமத்தோடு சண்டையிட்டு ஜெயித்திருக்கலாம், ஆனால் பிச்சை எடுக்கவும் நான் தயார். என்னுடைய பக்தன் இந்திரன், அவன் என்னிடத்துல கேட்டு விட்டான், அவனுக்காக பிச்சை எடுக்கவும் நான் தயார் என்று தன்னையே குறைத்து கொண்டாரோ இல்லையோ. இது திரிவிக்ரமனுக்கு ரொம்ப முக்கியமான குணம். வாமனாவதாரத்தை ஆண்டாள் திருப்பாவையில 3வது பாசுரத்துல பாடுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று ஆண்டாளுடைய பாசுரம். அங்க முதல்ல கேள்வியே என்னன்னால், இவ கண்ணனை பத்தித்தானே பாடணும், எதற்காக வாமனனை பத்தி பாடத் தொடங்குகிறாள்? முதல் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான், வைகுந்தத்தில் இருக்கிற நாராயணனை பத்தி முதல் பாசுரம். 2வது பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன், பார்க்கடல்ல க்ஷீராப்திநாதனாக சைனித்திருக்கிற பெருமான 2வது பாடிட்டார். 3வது பாசுரம் விபவாவதாரத்தை பத்தி பாட வேண்டும். அவதாரங்களுக்குள்ள ஆண்டாளுக்கு பிடிச்சது கண்ணன் தானே, கண்ணனைத்தான் பாடி இருக்க வேண்டும். ஆனா கண்ணனை பாடாமல் வாமனனை பாடுகிறாளோ இல்லையோ. ஏன்னு கேட்டால் கண்ணனுக்கும் வாமனனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டா. ஒரு ஒற்றுமை முக்கியமானது என்னன்னால், தன்னுடைய அடியார்களுக்காக தான் எவ்வளவு தாழ்ச்சியையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்களாம். கண்ணன் தேரோட்டினார், கண்ணன் தூது போனார், திருடினார், என்ன கெட்ட பேர் வேணாலும் வரட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. என்னுடைய பக்தர்களுக்கு நான் பவ்யன். அவர்கள் சொல்லுபடி ஒரு யசோத கட்டினா கட்டுப்பட்டு உரலோடு சேர்ந்து இணைந்து இருந்தார். பார்த்தன் எனக்கு தேரோட்டுன்னு சொன்னால், தேரோட்டுவது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது, ரொம்ப தாழ்ந்த செயலம். தினமும் அர்ஜுனன் போர் முடிந்த பிறகு தேரிலிருந்து இறங்கணும். இந்த காலத்துல பாக்கலையா, ஒருத்தர் எஜமானர் ஏறணும்னா அதுக்கு முன்னாடி டிரைவர் ஓடி கதவை திறந்து பிடிச்சிட்டு இருக்கணும். அது தொப்பியெல்லாம் போட்டிருந்தானா கழட்டி காமிக்கணும், இவர் ஏறிப்பார். திரும்ப வந்தா வண்டியில இருந்து இவரா கதவை திறந்து இறங்க மாட்டார், வண்டியை போய் நிறுத்தி அந்த ஓட்டுநர் இறங்கி குடுகுடுன்னு ஓடி கதவை திறந்து பிடிச்சிருந்தா அந்த எஜமானர் இறங்குறாரோ இல்லையோ. இந்த காலத்துல இப்படின்னா அர்ஜுனன் எப்பேற்பட்ட அரசன். கண்ணன் தேரை போய் நிறுத்தின உடனே அவர் முதல்ல தேரிலிருந்து இறங்கணுமா, இறங்கி பின்பக்கம் இப்படி கையை தூக்கி காட்டணும். அந்த கையை பிடிச்சிருந்து கண்ணனுடைய தோல்ல காலை வச்சிருந்து தான் அர்ஜுனன் கீழே இறங்குவானாம். கையிலாக கொடுப்பதுன்னு தெரிவிப்பார்கள். அவன் ஏற வேண்டும் என்றாலோ இறங்க வேண்டும் என்றாலோ கண்ணனை பிடிச்சிருந்து அவர் தோல்ல காலை வச்சுதான் கீழே இறங்குவானாம். இப்படித்தான் தேரோட்டுவது என்பது. மேலும் இப்ப பேசியா பண்ண முடியும். பெரிய யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல இந்த பக்கம் பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமா இத்தனை பேரோடு சண்டை போடும் போது கண்ணா வலது பக்கம் ஓட்டு, இவ்வளவு வேகத்தில் மணிக்கு 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டு, இதெல்லாம் கண்ணன் இடத்துல சொல்ல முடியாது. எந்த திசைக்கு போகணும், எப்படி ஓட்டணும், எப்படி தெரிவிப்பார்கள்னா, கண்ணன் கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாரோ இல்லையோ, தன்னுடைய காலால இந்த பக்கம் அர்ஜுனன் தட்டினான்னா இந்த பக்கம் ஓட்டணும்னு அர்த்தமா. இந்த பக்கம் குதிரையை ஓட்டுவோமோ இல்லையோ, குதிரைக்கு கடிவாளத்தை இப்படி இழுத்தா இந்த பக்கம் திரும்பும், இப்படி இழுத்தா இந்த பக்கம் திரும்பும். அதை போலத்தான் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பேச்சுவார்த்தை. பேசவே முடியாது. யுத்த பூமிக்கு நடுவுல பேசினா கேட்க போறதா? அந்த சத்தத்துக்கு நடுவில் காலால தட்டி தட்டித்தான் திசை எப்படி போகணும்னு சொல்லுவார்களாம். புருவம் நெறித்த விடத்திலே தேரை நடாத்தினதும்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அர்ஜுனுடைய புருவம் எந்த பக்கம் திரும்புறதுன்னு பார்த்து கண்ணன் ஓட்டுவாராம். அப்ப தன்னுடைய அடியவருக்காக எந்த தாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கும் தயார். இது கிருஷ்ணாவதாரம். அதேதானே இங்கேயும் வாமனாவதாரத்திலும் பகவான் நித்திய கிரகஸ்தன். அவரை பிரம்மச்சாரின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டார்கள். இங்க திருமார்பிலேயே மகாலட்சுமி தாயார் மனைவியை வைத்துக் கொண்டு எனக்கு கல்யாணம் ஆகல, நான் பிரம்மச்சாரின்னு சொன்னா யாரான்னு நம்புவார்களா? ஆனால் பிரம்மச்சாரியாக வேடமிட்டு கொண்டார். இதுவரை ஒருவரிடத்தில் கையேந்தி பிச்சை வாங்கி பகவானுக்கு பழக்கமே கிடையாது. அவருக்கு பெயர் வரதன்.
கேட்டவர்களுக்கெல்லாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன். யார் எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்துத்தான் பகவானுக்கு பழக்கம். வரதஹஸ்தம் வச்சுட்டு இருப்பாரோ இல்லையோ, யார் எதை வேண்டுமானாலும் கொடுப்பாரே தவிர இப்படி கையேந்தி இவர் இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனால் பிச்சை எடுப்பதற்கும் தயார் என்று காட்டினாரே, இதெல்லாம் கண்ணனுக்கும் வாமனனுக்கும் பொதுவான சில தன்மைகள். அதனால ஆண்டாள் கண்ணனை பாட வேண்டிய இடத்தில் வாமனனை பாடினாலாம். ரெண்டு பேருக்கும் அழகு சமமாக இருக்கும்னு தெரிவிக்கிறார்கள். ரெண்டு பேருக்குமே ஒரு கூட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு உண்டாம். இவர்கள் நல்லவர்கள், இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம், இவர்கள் தீயவர்கள், இவர்கள் வேண்டாம்னு யோசிப்பதே கிடையாது. கண்ணனை பொறுத்தவரை கோகுலத்தில் இருந்த அனைவருமே தனக்கு வேண்டியவர்கள், மதுரையில் இருந்த ஒவ்வொருவரும் தனக்கு பக்தன்தான். அதுக்கு நடுவில் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கவில்லை. அதே போல வாமனமூர்த்தியும் பெரிய திருவடியான உலகத்தை எல்லாம் அளந்தார் அல்லவா. அளக்கும் போது இந்த தேசம் இருக்கே, இது நல்லவர்கள் வாழக்கூடிய கிராமம், அதனால் இங்க நான் திருவடியை வைக்கிறேன். இது தீயவர்கள் வாழக்கூடிய ஊர், இங்க திருவடியை வைக்க மாட்டேன் என்று பகவான் பாரபட்சமே பார்க்கவில்லை. எந்த பகையும் இல்லாமல், ஒரு ஓரம் இல்லாமல் சமமாக நடந்து கொண்டாரோ. இதெல்லாம் வாமனனுக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதனால ஆண்டாளும் ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தமன்னு சொன்னால் வேறுபாடு பார்க்க மாட்டார். அது மலையோ மடுவோ வேறுபாடு பார்க்கல, நல்லவனோ தீயவனோ வேறுபாடு பார்க்காமல் தலையிலே திருவடியை வைத்தார். இதனால உத்தமன்னு ஆண்டாள் கொண்டாடுகிறாள். அது பகவான் யோசித்து எடுத்த முடிவு. இந்த அவதாரத்தில் சண்டை போட்டு மகாபலியினிடத்திலே நாம் செல்வத்தை பெற முடியாது, பிச்சை எடுத்துத்தான் பெற வேண்டும் என்று முடிவெடுத்தாராம். மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கள்வர்க்கு என்று ஆண்டாள் தாழ்வார்கள் பாடுகிறார்கள். பகவான் பிறந்தார். முதல்ல பெரிய வடிவம், அப்படியே எல்லாரும் பார்க்கும்போது சின்ன வடிவத்தோடு வந்து விட்டார். பிரம்மச்சாரி, அன்றைக்கே பிறந்து அன்னைக்கே உபநயனம். பொதுவாக பிறக்கிறது ஒரு நாள், 7, 8, 10 வயசு கழிச்சு தானே பூனல் போடுறா. பெருமானுக்கு அப்படி கிடையாது. வாமனமூர்த்தி என்றைக்கு அவதரித்தாரோ அன்னைக்கே பெரிய வடிவத்தோடு இருந்தவர் சின்ன வடிவத்தை அடைந்தார். அன்றைக்கே உபநயனத்தை செய்தார்கள். பிரம்மா, ப்ரஹஸ்பதி எல்லாரும் வந்தார்களாம். அந்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரத்தை செய்து ரொம்ப விமர்சையா சொல்றார். எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் கொடுத்தார்களாம். ஒருத்தர் இவருக்கு மௌஞ்சி கொடுத்தார், ஒருத்தர் பூநூல் கொடுத்தார், ஒருத்தர் கிருஷ்ணாஜினம் மாந்தோல் கொடுத்தார், ஒருத்தர் கையில பிடிச்சுக்கிறது தண்டம் கொடுத்தார், ஒருத்தர் கௌபீனம் கொடுத்தார், ஒருத்தர் செருப்பு கொடுத்தார், ஒரு தேவதை கொடை கொடுத்தது. இப்படி தேவர்கள் எல்லாம் பகவானுடைய உபநயனத்தை நடத்தி வைத்தார்கள். பண்ண பண்ண அந்த குழந்தையினுடைய தேஜஸ் அப்படியே வளர்றது. பகவானுடைய திருமேனி இந்த சம்ஸ்காரத்தையும் பண்ண உடனே அப்படியே தேஜஸோடு பெருமான் தான் இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு நர்மதா நதியினுடைய கரையில தான் மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டம், அவன் யாகம் செய்து கொண்டிருந்த இடம், அந்த இடத்தை நோக்கி பகவான் புறப்பட வேண்டும். எல்லாம் சித்தம். பிறந்தாகிவிட்டது, சின்ன வயசை அடைந்தாச்சு, உபநயனமும் ஆகிவிட்டது, புறப்பட்டு போகணும். போய் பிரம்மச்சாரி பிச்சை எடுக்கணுமோ இல்லையோ. அப்போதுதான் பகவானுக்கு மெதுவா ஞாபகம் வந்தது, ஓ மார்புல மகாலட்சுமி தாயார் இருக்காளே, இவளை என்ன பண்றது? மார்பிலேயே மனைவி இருக்கும் போது பிரம்மச்சாரின்னு சொன்னா ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கஷ்டம் இல்லாமல் தட்டாடையா உடுத்திக்கலாம் பிரம்மச்சாரி மாதிரி. ஆனா மார்பில மனைவி இருந்தா ஒத்துப்பாளா? பகவான் பிரார்த்தித்தாராம், தேவி ஒரு 10 நாளைக்கு மார்பிலிருந்து இறங்கி பிறந்தகத்துக்கு போயிட்டு வரீரா. கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட பிறந்த வீட்டுக்கே போகலையே. கணவனே வேண்டுகிறான், மனைவியை நீ போயிட்டு வான்னு கணவனே பிரார்த்தித்து ஒரு 10 நாள், அதுக்குள்ள இந்த அவதாரத்தை எல்லாம் முடிச்சு செல்வத்தை பெற்று விடுகிறேன், 10 நாள் போயிட்டு வான்னு பகவான் பிரார்த்தித்தாராம். அவள் வார்த்தை என்ன? அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பல், ஒரு நாளும் அகல மாட்டேன். நீ சன்னியாசியாக வேணுமானாலும் வேஷம் போட்டுக்கோ, மார்பை விட்டு என்னால் அகல முடியாது, உன்னை விட்டு பிரிந்தால் என்னால் இருக்க முடியாதுன்னு பிராட்டியினுடைய தவம். அதனால மார்பிலிருந்து நகர மறுத்தாள். மறுபடியும் யோசித்தாள், சரி பிக்ஷோச்சிதம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக என்று வேதாந்த தேசிகன் தேகலீஷஸ்துதின்னு பாடியிருக்க. இந்த திரிவிக்ரம பெருமானுக்குன்னு சில திருத்தலங்கள் உண்டு. திருக்கோவலூர், திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கோ இல்லையோ, அங்க பெருமான் பெரிய வடிவத்தோடு ஆயனாக திரிவிக்ரம பெருமானாக காட்சி அளிக்கிறார். அவரை பத்தி தான் தேகலீஷஸ்துதின்னு வேதாந்த தேசிகன் பாடியிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், பிக்ஷோச்சிதம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம், பிக்ஷை எடுப்பதற்கு தகுந்த ஆசிரமம் என்ன? பிரம்மச்சாரி தான். ஏன்னா கிரகஸ்தன் கல்யாணம் ஆகிவிட்டது அப்படின்னா ஒருத்தரிடத்துல போய் குனிஞ்சு பிச்சை கேட்டது கொஞ்சம் கவலையா இருக்கும் இல்லையோ, கொஞ்சம் வெக்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும், இப்படி போய் பண்ண வேண்டியிருக்கேன்னு மனசுல ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா பிரம்மச்சாரி என்றால் தயங்கவே வேண்டாமோ இல்லையோ,
வாழ வேண்டியதே பிக்ஷை எடுத்தான். பவதி பிக்ஷாம் தேஹி, கேட்டு கேட்டுதான் வாங்கி உணவை உண்ண வேண்டும். அப்ப பிச்சை எடுப்பதற்கு தயக்கமே இல்லாத ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமம். அதனால ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனா போகும்போது மகாலட்சுமி மார்பல் இருக்காளே, என்ன பண்ணலாம்னு யோசித்தார். அவள் இறங்க மாட்டேன் என்று மறுத்து விட்டாள். உடனே பகவான் தன்னுடைய கையில ஒரு மாந்தோல், ஒரு தேவர் மாந்தோல் கொடுத்திருந்தாரு, அந்த மாந்தோல் எடுத்து இப்படி உத்திரியமா போட்டு தாயார மூடிட்டாராம். மூடினா வெளியில யாருக்கும் தெரிய போறது கிடையாது. மாந்தோல் இருக்கிறதுனால தாயார் இருப்பது யாருக்கு கண்ணுக்கு தெரியாது. சரி தப்பிச்சோம்னு புறப்படும் போது தாயார் மெதுவா கேட்டார், என்ன என்ன மறைக்க பார்க்கிறீரா? என்னால உமக்கு பெருமை கிடையாதா என்று மனைவி கோவித்துக் கொள்வாளோ இல்லையா? மனைவி இருப்பதையே ஒருத்தர் மறைக்கிறார் என்றால் அப்ப மனைவிக்கு கோவம் வராதா? ஏன் மறைத்தீர்னு பிராட்டி கேட்டாளாம். இப்ப ரொம்ப சாமர்த்தியமா யோசித்து பகவான் பதில் சொன்னார், இல்ல இல்ல நான் மறைக்க இல்ல, திரை போட்டேன். மனைவி இருக்கும் இடம்ங்கிறது என்ன? அந்தப்புறம், படுக்கை அறை தானே. படுக்கை அறை கதவை யாராம் திறந்து வைப்பாளா? ஒரு திரையாவது பூட்ட மூட வேண்டாமா? அத போல பிராட்டியே இந்த மார்பு இருக்கே லக்ஷ்மி லலித கிரகம் என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்று திருவரங்கநாதனை பத்தி 100 ஸ்லோகங்கள், பூர்வ சதகம்னு 100 ஸ்லோகம், உத்தர சதகம்னு 100 ஸ்லோகம் பாடினார். அதுல ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார், பகவானுடைய இந்த மார்பு இருக்கே லக்ஷ்மி லலித கிரகம், பிராட்டி ஆனந்தமாக வாழக்கூடிய அந்தப்புறம் தான் திருமார்பு. மலயஜ சசிலிப்தம் மாலதி தாமதல்பம் சுமணிசர விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தனுஜ விஷ விஷான்னோலேக சித்திரம் ச லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹா என்று தெரிவிக்கிறார். இந்த திருமார்பு பிராட்டியினுடைய அந்தப்புறம். அந்தப்புறத்துக்குன்னு சில அலங்காரங்கள் பண்ணணும் இல்லையோ? முதல்ல சுவுத்துல எல்லாம் நல்லா சந்தனம் பூசி வைக்கணும். பச்சை கற்பூரம், சந்தனம், குங்குமப்பூ இதெல்லாம் பூச வேண்டாமா? பெருமான் திருமார்பல சந்தனம் பூசின்றாராம். மலயஜ சசிலிப்தம், மலயஜம்னா மலைய பர்வதத்தை வரக்கூடிய காவிரி. அந்த காவிரி அப்படியே சந்தன கட்டைகள் எல்லாம் உருட்டி எடுத்துட்டு வருமா, அதை அரைச்சு அரைச்சு பெருமான் திருமாறு முழுக்க சாத்தி கொண்டிருக்காரு. எதுக்குன்னால் பிராட்டியினுடைய அந்தப்புறத்துக்கு சந்தனம் பூசி வைக்க வேண்டாமா, அதுக்காக சந்தனம் பூசினார். மாலதி தாமதல்பம், இந்த போல புஷ்ப மாலை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார். எதுக்குன்னா பிராட்டி நடக்கும் போது கால் எதுவும் முள்ளு குத்திடக்கூடாது, மெத்து மெத்துன்னு இருக்கிறதுக்காக புஷ்பங்களை தரையில பூமியில பரப்பி வச்சிருக்காராம். அதுதான் புஷ்ப மாலைகள். சுமணிசர விதானம், பிராட்டி ஒரு ராணி இருக்கிறாள்னா மேல விதானம் கட்டுவார்களோ இல்லையோ? இப்போ எந்த கோயிலுக்கு போய் சேவித்தாலும் பெருமான் ஒரு மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார்னா மேல வெறுமை விடமாட்டா, ஒரு துணியா அல்லது சில புஷ்பங்களால ஒரு அலங்காரமோ மேல பண்ணி வைத்திருப்பார்கள். அதுக்கு விதானம்னு பெயர். பிராட்டிக்கு விதானம் வேண்டாமா? நிறைய முத்து மாலைகளை எல்லாம் கழுத்திலே போட்டுக்கொண்டு அதுதான் அவளுக்கு விதான மாட்டம் இருக்கான். கடைசியில கோலம் போட வேண்டாமோ? பிராட்டியினுடைய கிரகம்னா வாசலில் கோலம் போட வேண்டுமே. எங்கு கோலம் போட்டார்னால் சத்தான் நப்பின்னையை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக 7 ரிஷபங்களோடு கண்ணன் சண்டையிட்டார். அவருடைய தகப்பனார் ஒரு சண்டை அந்த இடத்துல வைத்திருந்தார். எப்படி சீதையை கைப்பிடிப்பதற்கு வில்லை முறிக்க வேண்டும் என்று ஒரு சரத்து இருந்ததோ, அதை போல நப்பின்னையை திருக்கல்யாணம் செய்வதற்கு 7 எருதைகளை அடக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார் கும்பன் என்கிற அவருடைய தகப்பனார். கண்ணன் போய் 7 ரிஷபங்களோட சண்டையிட்டு அடக்கி விட்டார். ஆனா அடக்கும் போது எவ்வளவு சாமர்த்தியமா சண்டை போட்டார்னால், மாடோடு முட்டும் போது மாடோட கொம்பு கீறுமொல்லியும், கீறும் பொழுது எப்படி சண்டை போட்டா அந்த கீறல்களே சேர்ந்து கோலம் போட்டாப்புல இருந்துதான். தனுஜ விஷ விஷாணோலேக்க சித்திரம், பெரிய அசுரத்தன்மையோடு வந்த மாடுகள். அந்த எருதுகளுடைய கொம்பு கீறி கீறி மார்பு முழுக்க சித்திரம் வரைந்தது போல கோலம் போல இருந்ததா. இப்படி அழகா அலங்காரம் செய்து மார்புக்கு வைத்திருக்கிறார். இப்ப வாமனமூர்த்தி சொன்னார், நீ இருக்கிற அந்தப்புறத்துக்கு மறை திரை போட வேண்டும். அதுக்காக கிருஷ்ணாஜினம் மாந்தோலை திரையாக போட்டேன்னு சொன்னே சரின்னு பிராட்டியும் ஒப்புக்கொண்டாள். வெளியில தெரிய போறது இல்ல, பிரம்மச்சாரின்னு சொன்னாலும் நம்பி விடுவார்கள். சரின்னு நேர மகாபலியனுடைய யஜ்ஞசாலை, அவன் யஜ்ஞம் பண்ணும் இடத்துக்கு போக வேண்டும். போகும்போது பயிற்சி வேணுமோ இல்லையோ? ஒரு விஷயம் நாம நிறைய பண்ணி பண்ணி பழகி இருக்கிறோம் என்றால் திரும்ப பயிற்சி தேவை கிடையாது. புதுசா ஒரு விஷயம் சொல்ல போறோம், இல்ல புதிதாக ஏதோ ஒரு காரியம், பழக்கமில்லாத காரியத்தை செய்ய போகிறோம்னா பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல நாடகங்கள் எல்லாம் நடத்துவாளோ இல்லையோ? ஒரு குழந்தை ராஜாவா நடிக்கணும், ஒரு குழந்தை போர் வீரனாக நடிக்க வேண்டும், ஒரு குழந்தை நாரதராக நடிக்க வேண்டும். இப்படின்லாம் இருந்தா அந்த குழந்தை வீட்டுக்கு வந்து பயிற்சி பண்ணும். அந்த வரிகளை சொல்லி சொல்லி இப்படி ராஜானா இப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எல்லாம் பயிற்சி பண்ணணும் இல்லையோ? ஏன்? பழக்கம் கிடையாது. நாம இன்னைக்கு ராஜாவா இருந்து பார்த்திருக்கோம். பழக்கம் இல்லாததுனால பயிற்சி தேவை. இந்த பெருமானுக்கு பிச்சை எடுத்து இன்று வரை பயிற்சியே கிடையாது, ஸ்தோத்திரம் பண்ணி பயிற்சியே கிடையாது.
ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம்னு பீஷ்மர் சொல்லுகிறார். இவரைத்தான் உலகம் அனைத்தும் ஸ்தோத்திரம் செய்கிறதே தவிர பகவான் வேறு ஒருவரை ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே கிடையாது. இவர்தான் உலகத்துக்கு வழங்கி வழங்கி பழகி இருக்கிறாரே தவிர இவர் ஒருவரிடத்தில் பிச்சை எடுத்து கையேந்தி பழக்கம் கிடையாது. அப்ப பழகணும் இல்லையோ. அதனால இவருடைய ஆசிரமம் இன்னைக்கும் இருக்கு, சித்தாசிரமம் பக்சர் என்று பீகார் மாநிலத்தை ஒரு இடம். அந்த பக்சருக்கு அழைத்து வருகிறார் விஸ்வாமித்திரர். ராமனையும் கண்ணனையும் அழைத்து கொண்டு ஜனகருடைய அரண்மனைக்கெல்லாம் போகிறாரோ இல்லையோ. அப்ப வழியில சித்தாசிரமம் என்கிற இடத்துலதான் தாட்டகையை கொன்றுவிட்டு விஸ்வாமித்தருடைய யாகத்தை பகவான் ரட்சித்து கொடுக்கிறார். அதுதான் வாமனுடைய ஆசிரமம். அப்ப பீகார்ல பிறந்தவர் அங்கிருந்து நர்மதா நதி கரை வரைக்கும் வந்திருக்கார். வரும் வழியில் கையை இப்படியே வச்சுன்னு வந்தாராம் வாமனமூர்த்தி. எதுக்கு இப்படி வச்சுட்டு இருக்காருனால், அங்க போனதுக்கு அப்புறம் மறந்து போயிட்டா. பிச்சை எடுக்கணும்னா ஒருத்தர் இடத்துல போகணும், கையை இப்படி வச்சுக்கணும், அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், பண்ணி எனக்கு கொடுன்னு கேட்கணுமோ இல்லையோ. இவருக்கு பழக்கம் கிடையாது. ஒருவேளை அங்க போய் மறந்து போயிட்டா என்ன பண்றது? இப்பவே கையை இப்படி வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே பழகிண்டே அங்கிருந்து நடந்து வந்தாராம். வந்து யஜ்ஞவாட்டத்துக்கு சேர்ந்தார். மகாபலி ஒரு பெரிய யாகசாலை நடுவிலே அமர்ந்து வேள்வி செய்து கொண்டிருந்தார். இவர் வந்தவருக்கு வேணுமோ இல்லையோ 3 அடி மண்ணு கேட்க வேண்டும்னு ஆசை. முதல்ல வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா நிறைய பணங்காசு கிடைக்கணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய கிடைக்கும். ஆழ்வாருடைய ஒரு பாசுரம், என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள்னு பாடுறார். உலகத்துல ஒருவனிடத்துல செல்வம் வேண்டும் என்றால் இல்லாததைத்தான் பாடி செல்வத்தை பெற வேண்டும். உண்மையில யாருக்கும் பெருமையே கிடையாது. மாறி அணைய கை மால்வரை ஒக்கும் தின் தோள் என்று பாரிலோர் பச்சையை பச்சை பசும் பொய்கள் பேசவே. ஸ்தோத்திரம் பண்ணுவதென்றால் உலகத்தில் பொய் பேசுவது என்று பொருள். ஒருத்தர் வீட்டுக்கு கதவை தட்டினேன், ஒருத்தர் வந்து திறந்தார். அவருக்கு உடம்புல வலிமையே இல்லை, ஏதோ வியாதி வந்துதான் என்னன்னு தெரியல, ரொம்ப மெலிந்து போயிருந்தார். பார்த்த உடனே இப்ப மலை போல தோள்கள், மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணன் பகவான பாடுறவங்க இல்லையோ. மாரியனைய கை மால்வரை ஒக்கும் திண்தோள், மழை மேகம் கொடுப்பது போல கொடுத்து கொடுத்து உங்க கை பழகி போயிருக்கே, உம்முடைய தோள்கள் இவ்வளவு வலிமையா இருக்கேன்னு போய் சொல்லணும். சொன்னா அவருக்கே ஒரு சந்தேகம் வந்து விடும். ஓ, நம்ம பலமா தான் இருக்கோம் போல் இருக்கு, கண்ணாடியில பார்த்தா தெரியறது எந்த பலமும் இல்லைன்னு. ஆனா ஒருத்தர் புகழ்கிறார் என்றால் உடனே எவ்வளவு ஆனந்தம் வரும். ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா. ஒருத்தர் தன்னிடத்துல நிறைய நெல் இருந்தது. அந்த நெல்லு மூட்டையெல்லாம் இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தார். யாரோ ஒரு கவிஞர் அந்த இடத்துக்கு போனார். போன உடனே அவருக்கு தலைமுடி கிடையாது, முழுக்க மொட்டை. ஆனா அவர் இடத்துல போயிட்டு, ரொம்ப அழகா குழல் இருக்கு, இந்த குழல் இப்படி கஷ்டப்படும்படிக்கு நீ நெல்லு மூட்டையை வழங்குறீங்க, நீ எவ்வளவு பெரிய வள்ளலா இருக்கணும்னு கொண்டாடினார். ஒரு மூட்டைக்கு 2 மூட்டையா வச்சுக்கோன்னு அவன் கொடுத்துட்டான். அதை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிண்டி ஒரு வெளியில வந்துட்டு இருக்கார். பக்கத்துல இருந்த ஒருத்தவர் சொன்னார், உன்னை கேலி பண்றார் அவர், உனக்கு தலைமுடியே இல்ல, ஆனா உனக்கு போய் பெரிய குடல் குடுமி இருக்குன்னு கொண்டாடிட்டு போறாரே, உன்னை கேலி பண்ணவருக்கு 2 மூட்டை கொடுக்கறாயேன்னு ஒருத்தர் கோள் சொல்றதோ இல்லையோ. அது அந்த காலத்துல இருந்து கோள் சொல்றது உண்டு. அதை கேட்ட உடனே அந்த எஜமானன் பின்னாடியே துரத்திண்டு ஓடி வந்தான். என்னை கேலி பண்ணியா, என்னை கேலி செய்து விட்டு 2 மடங்கு பரிசு பெற்றாயான்னு நல்லா கோபத்தோடு கேட்க ஓடி வந்தானாம். இந்த கவிஞர் என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டார். எஜமானரே மெதுவா ஓடி வரும், உங்க குழல் தரையில பட்டு அப்படியே தழுவிண்டே வருது பாரும், மெதுவா ஓடி வரணும்னு திரும்ப சொன்னாராம். இவனுக்கு மறுபடியும் ஆனந்தம். நமக்கு அவ்வளவு குழல் இருக்கு போல இருக்கு, பூமியில படுற வரைக்கும் நமக்கு தலைமுடி இருக்கோன்னு மறுபடியும் ஆனந்தம். இல்ல இன்னொரு 2 மூட்டை கொடுக்கலாம்னு வந்தேன்னு கொடுத்து விட்டு சென்று விட்டான். அத போல இல்லாததை சொல்லித்தான் உலகத்திலே புகழ்ந்து பெற வேண்டும். ஆனா பகவானிடத்துல வேறுபாடு. எவ்வளவு புகழ்ந்தாலும் அது உண்மையாக மட்டும்தான் இருக்கும். அவர் உலகத்துக்கே தலைவன், அவரிடத்துல உண்மைதான். அனைவருக்கும் அனைத்தையும் கொடுப்பவர், அவரிடத்துல உண்மைதான். யார் அழைத்தாலும் ஓடி வந்து ரட்சிக்க கூடியவர், அவரிடத்துல உண்மைதான். மிகைப்படுத்தல் என்றே ஒன்று கிடையாது. அர்த்தவாதம்னே பகவானிடத்துல சொல்ல முடியாது. உலகத்துல ஒருவரை கொண்டாடினால் 10% உண்மை இருக்கும், 90% பொய்யாகத்தான் இருக்கும். அதனால கிடைக்கிற பொருளும் பொய்யாத்தான் இருக்கும். கொடுக்குறாப்புல கொடுப்பா, கிடைச்ச செல்வம் 10 நாளைக்கு இருக்கும், அப்புறம் தீர்ந்து போயிடும். ஆனா பகவானிடத்துல நாம பண்ற ஸ்தோத்திரம் உண்மையானது, அப்ப அவர் கொடுக்கக்கூடிய பயனும் உண்மையானதாக நிலைத்து இருக்கும். வைகுந்தத்தையே கூட கொடுத்து விடுவார். அப்ப பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு பழக்கம் உண்டே தவிர ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லை. அதனால பழகிண்டே அங்கிருந்து நடந்து வந்தவர் வந்து மகாபலியை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ண முடியல, ஒண்ணுமே வாய்க்கு வரல. கொள்வன் நான் மாவலி மூவடி தாவென்ன கள்வனேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். பகவான் வந்த உடனே கொள்வன் நான் வாங்கி கொள்வதற்கு தயார்னு தெரிவித்தாராம். அது அவனுக்கு கேட்கவே இல்லை. இத்தனை பேர் சுத்தி பெரியவர்கள் இருக்கும் போது மகாபலி அமர்ந்திருந்தான். பகவான் பேசினது மகாபலி காதிலேயே விழவில்லை. இவருக்கு கோபம். மாவலி அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டாராம்.
மகாபலி திரும்பி பார்த்தான். என் தாய் கூட என்னை இத்தனை நாளா பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது, யாரோ அழைக்கிறார்களேன்னு திரும்பி பார்த்தா ரொம்ப அழகான வடிவத்துல ஒரு சின்ன குரல் உருவில ஒரு பிரம்மச்சாரி இருந்தான். உடனே எழுந்திருந்து ஓடி வந்து அவனை விழுந்து வணங்கி அவனுடைய திருவடிகளை எல்லாம் கழுவி அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில புரோட்சிச்சுட்டானாம். பெருமானுக்கு இன்னும் சங்கடமா போச்சு. சாதாரணமாவே ஒருவனுடைய செல்வத்தை பறிப்பது கஷ்டம். இந்த மாந்தோலால பிராட்டியை மறைத்தாரோ இல்லையோ, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். மறைக்காமல் இருந்தால் மகாபலிக்கு முன்னால் நின்ற உடனே மகாலட்சுமி தாயாருடைய அருள் மகாபலிக்கு கிடைச்சிடும். கிடைச்சா அவனுக்கு இல்லாத செல்வங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விடும், செல்வத்தை பறிக்க முடியாது. அப்ப இவள் கட்டாட்சம் படாமல் எப்படியான தடுக்க வேண்டும், அதுக்காக மூடி இருந்தார். ஆனா இப்ப என்ன எடுத்து ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து தலையிலே சேர்த்து கொண்டால் அவனை எப்படி ஜெயிப்பது, யுத்தத்துல வெல்லுவதுன்னு பகவானுக்கு தெரியவில்லை. மாவலி மூவடி தா, எனக்கு 3 அடி மண்ணு கொடு என்று பகவான் மகாபலியின் இடத்துல கேட்டார். அவன் சிரித்து விட்டான். நான் யாருன்னு தெரியுமா, எப்பேற்பட்ட எஜமானன், என்னிடத்துல எதை கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். உனக்கு கிராமம் வேண்டுமா, தங்கம் வேண்டுமா, வைரம் வேண்டுமா, படம் வேண்டுமா, ரதம் வேண்டுமா, யானை வேண்டுமா, என்ன வேணுமோ கேள், அனைத்தையும் கொடுக்கிறேன். ஏன் அதெல்லாம் வேண்டாமா, உனக்கு கல்யாணம் ஆகலையே, பெண்ணு கொடுக்கட்டுமான்னு கேட்டாராம். உள்ள மகாலட்சுமிக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, இவர் ஏன் கல்யாணம் வேண்டு வந்துட போறாரே, இதுவரைக்கும் பிறந்ததெல்லாம் கிரகஸ்தனான அவதாரங்கள், இது பிரம்மச்சாரியான அவதாரம், இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு விடுவாரோன்னு மகாலட்சுமிக்கு பயம். பகவான் பதில் சொன்னார், அது அடுத்த அவதாரம், கிருஷ்ண அவதாரத்துலதான் பெண்ணை பிரார்த்தித்து வருவேன், இந்த அவதாரத்துல மண்ணை பிரார்த்தித்து வந்தேன், 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்டார். அவன் சிரித்தான். உன்னுடைய சின்ன அடியால 3 அடி எப்படி பெரியவரே போரும், உமக்கு அஹோ பிராமண தாயாத என்று பாகவதத்துல சுகாச்சாரிய தெரிவிக்கிறார். அவன் வெய்யறான். நீ பிராமணன்னு சொல்லிக் கொள்வதற்கே உனக்கு லாயக்கு இல்லையே, பிராமணன்னா நன்ன சக்கரவட்டமா பேசி கறக்க தெரியணும், உனக்கு கறக்க ஸ்தோத்திரமே செய்ய தெரியவில்லையே, நீ உண்மையில் பிராமணன் தானா இல்ல வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறாயான்னு அவனே வெய்கிறான். அப்ப வாமனன் சொன்னாரா, இந்த திருவடியால 3 அடி மண்ணுக்கு ஒருவன் திருப்தி அடையாவிட்டால் அவனுக்கு உலகம் அனைத்தையும் கொடுத்தாலும் ஒரு நாளும் திருப்தி அடையாது, எனக்கு இது போரும், 3 அடி மண்ணுதான் வேண்டும் என்று பகவான் கேட்க, சரி கொடுக்கிறோம், எதுவாக இருந்தாலும் யார் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயார். உடனே தன்னுடைய மனைவியை அழைத்தான். ஏன்னா மனைவி அனுமதி கொடுக்க வேண்டும். எப்பவுமே இங்க ஹோமம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீர்கள் என்றால் எஜமானன் கையில நெல் எடுத்துப்பார், ஔபாசனம்னு பண்றோமோ இல்லையோ, கையில அரிசி எடுத்து எஜமானன் வச்சுக்கணும். அதை எடுத்து முதல்ல மனைவி கிட்ட கொடுக்கணும். மனைவி அதை 2 பகுதிகளா பிரிச்சுண்டு முதல் பகுதியை கணவன் இடத்துல கொடுப்பா, அதைத்தான் அவர் அக்னிக்கு ஹோமம் கொடுக்கணும். அப்புறம் 2வது பகுதியை வாங்கிட்டு அதை அவ புரோக்ஷிக்கணும். அவருடைய புரோக்ஷணம், அந்த தீர்த்தத்தை சேர்த்தால் தான் மனைவி அனுமதி கொடுத்து விட்டாள் என்று பொருள். மனைவியின் அனுமதி இல்லாமல் கணவன் தனியாக தானம் செய்ய முடியாது, கணவன் அனுமதி இல்லாமல் மனைவியை தானம் செய்ய முடியாது. ஏன்னா பாணி கிரகணாத்து சகத்துவம் என்று ஸ்மிருதி தெரிவிக்கிறது. என்றைக்கு திருமணம் ஆகிறதோ அன்று தொடங்கியே இன்பங்களிலும் செல்வத்திலும் தர்மத்திலும் இருவருக்கும் சமமான பங்கு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. கணவனை விட்டு மனைவி ஒரு இன்பத்தை அனுபவிக்க கூடாது, மனைவியை விட்டு கணவன் அலங்காரம் பண்ணிக்க கூடாது. பகவான் வராக அவதாரம் செய்தாரோ மானமிலா பன்றியாம்னு ஆண்டாளுடைய பாசுரம். மாசுடம்பின் நீர் வாரா மானமிலா பன்றியாம். அவர் பன்றியாக பிறந்த போது அவர் உடம்புல இருந்து அப்படியே துர்நாற்றம் வீசக்கூடிய தண்ணி, உலகத்துல பன்னினா எப்படி இருக்கும், அப்படியே சாக்கடையில எல்லாம் புரண்டு துர்நாற்றத்தோடு உடம்பிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கும் இல்லையோ, அதே போல வராக பெருமாள் அவதரித்தாராம். ஏன் பொதுவா பகவான் அண்ணா அலங்காரம் பண்ணிட்டு கிரீட்டத்திலிருந்து நூபுரம் வரைக்கும் அத்தனை ஆபரணங்களோடு தானே பிறப்பார். ஏன் வராகமூர்த்தி அப்படி இல்லைன்னு கேட்டார். இந்த மகா பூதேவி தாயாரை கடலுக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறார். அவ உடம்பு முழுக்க பாசி பிடிச்சிருக்கான். அதனால் மனைவி உடலில் பாசி பிடித்திருக்கும் போது இவர் மட்டும் எல்லா அலங்காரத்தோடையும் வந்தா உலகம் தப்பா பேசுமோ இல்லையோ, அதனால அவளுக்கு அலங்காரம் இல்லாவிட்டால் எனக்கும் வேண்டாம்னு மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் என்று ஆண்டாள் பாடுகிறாள். அப்படி பகவான் இந்த அவதாரம் வாமனாவதாரம் பண்ணி மண்ணு பிரார்த்திக்க வேண்டும். மனைவி அனுமதி கொடுக்கணும். இந்த செல்வத்தை மனைவி அனுமதித்தால் தான் கணவன் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். அதற்கு மனைவியை அழைத்தான். இதற்கு நடுவில் ஆச்சாரியன் தடுத்தார். மகாபலியினுடைய ஆச்சாரியனுக்கு சுக்கராச்சாரியர்னு பெயர். அசுரர்களுக்கு எல்லாமே அவர்தான் குலகுரு. அந்த சுக்கராச்சாரியர் தடுத்தார். அரசனே, இவன் என்னமோ சாதாரண குழந்தையாக எனக்கு தோன்றவில்லை, பகவான் விஷ்ணுவனுடைய அவதாரம், ஏதோ தேவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், இவனுக்கு நீ கொடுத்தால் அப்ப இந்த உலகம் அனைத்தையும் இழந்து விடுவாய், இவனுக்கு தானத்தை கொடுக்காதே, மறுத்து விடு
என்று ஆச்சாரியனே வந்து அறிவுரை கூறுகிறார். ஆனா மகாபலி மறுத்தார். அது முடியாது, யார் வந்து கேட்டாலும் கொடுப்பேன் என்கிற விரதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவன் ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தான். அந்த யாகத்துக்கு நடுவில் யார் தானம் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், என்னால மறுக்க முடியாது என்று ஆச்சாரியன் வார்த்தையும் மீறி தானம் கொடுக்க போனான். அப்ப அவர் சாபம் கொடுக்கிறார். எப்ப என் வார்த்தையை மீறினாயோ உன்னுடைய செல்வம் அனைத்தையும் இழந்து விடுவாய். இந்த வார்த்தையைத்தான் பகவான் ஒரு சாக்காக வைத்துக் கொள்ளுகிறார். மகாபலியினுடைய செல்வத்தை பறிப்பதற்கு அவன் ஏதோ ஒரு தவறு செய்ய வேண்டுமோ இல்லையோ. என்ன தவறு செய்தான் என்றால், ஆச்சாரியன் சொல்வதை மீறி தானம் கொடுத்தானோ இல்லையோ, அது அவன் செய்த தவறு என்று சொல்லி தன்னுடைய செல்வம் அனைத்தையும் பறிக்க போகிறார். அப்போதும் சுக்கராச்சாரியர் விடவில்லை. ஒரு கமண்டலு கமண்டல தீர்த்தத்தை வைத்து தாரை வார்ப்பதுன்னு சொல்றோமோ இல்லையோ, தாரை வார்த்து கொடுக்கறதுன்னா அந்த தண்ணீர் போய் அந்த பிக்ஷை வாங்குபவருடைய கையில் பட வேண்டும். பட்டால் தான் தானம் கொடுத்ததாக ஆகும். மகாபலி வந்து விட்டான், மனைவி வந்து விட்டாள். கமண்டலு வந்து தீர்த்தத்தை சேர்க்க போகும்போது சுக்கராச்சாரியர் ஒரு சின்ன வடிவத்தை, பூச்சி வடிவத்தை எடுத்துட்டு அந்த கமண்டலனுடைய மூக்குக்குள்ள போய் அடைத்து கொண்டார். தண்ணீரே வெளியே வரவில்லை. பகவானுடனே கமண்டலு வாங்கி தன் கையில தர்ப்பம் வைத்துக் கொண்டிருந்தாராம். அந்த தர்ப்பத்தால் இப்படி உள்ள விட்டு களறினாலும் இல்லையோ, அது சுக்கராச்சாரியர் கண்ணுல பட்டு ஒரு கண்ணையே இழந்து அவர் திரும்ப வந்து கீழே பூமியிலே விழுந்தார்னு சொல்லப்படுகிறது. சுக்கிரங்கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே இது பெரியாழ்வாருடைய பாசுரம். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கதிது அன்றென்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்று பகவான் சுக்கராச்சாருடைய கண் தக்கது அன்று, இந்த தானம் வேண்டாம், இது தகுந்த தானமே அல்ல, இதை கொடுத்தால் உன் செல்வம் இழந்து விடுவாய்ன்னு அவர் ஜாகிரதப்படுத்துறார். ஆனா அதையும் மீறி மகாபலி கொடுத்தான். அது விழுந்து திருவெள்ளியங்குடின்னு ஒரு திவிதேசம் உண்டு. அந்த இடத்துல வெள்ளிங்கிறதா சுக்கராச்சாரியர். அந்த இடத்துல கண்ணை இழந்த சுக்கரர் இந்த ஊருக்கு வந்து சோழ நாட்டு திருத்தலங்கள்ல திருவெள்ளியங்குடின்னு உண்டு. அந்த இடத்துக்கு வந்து தவம் செய்து தன்னுடைய கண்ணை திரும்ப பெற்றார் என்று ஸ்தல புராணம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய தடங்களையும் பகவான் விளக்கினார். கையில வந்து தீர்த்தம் பட்டதா, பட்ட உடனே கடகட கடகடன்னு பெரிய வடிவத்தோடு வளரத் தொடங்கினாராம். எப்பவுமே ஒரு இடத்துல குதிக்கணும். இந்த தாவர போட்டி எல்லாம் இருக்கும் இல்லையோ, ரொம்ப தூரம் தாவறது இல்ல உயரம் தாண்டி குதிப்பதற்கெல்லாம் போட்டிகள் உண்டே. எப்பவுமே தாவ வேண்டும்னா என்ன பண்ணும்? ஒரு புலி, சிங்கம், பூனை எல்லாம் பார்த்தோம்னால் தாவுவதற்கு முன்னால் உடம்ப சுருக்கி கொள்ளுமோ இல்லையோ, உடம்பு இப்படி சின்னதா ஆக்கிண்டாத்தான் ரொம்ப தூரம் தாவ முடியுமா. இப்ப பகவான் எதற்கு சின்ன வடிவத்தை எடுத்துக்கொண்டார்? வாமன வடிவத்தை எதற்கு எடுத்தார்னால், அடுத்தது திரிவிக்கிரமனாக ரொம்ப பெருசா வளர வேண்டும் இல்லையோ, வளர வேண்டும்னா முதல்ல சுருங்க வேண்டும். அதற்காக சின்ன வடிவத்தை வாமனனாக எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு கடகடகடன்னு வளர்ந்தாராம். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினடையான் திருவேங்கடமுடையானே திரிவிக்கிரம பெருமான் என்றுதான் ஆழ்வார்களுடைய பாசுரம். அவர்தான் ஸ்ரீரங்கத்துல வந்து சயனித்தார்னு பாடுகிறார்கள். உவந்த உள்ளத்தனாய் உலகமளம் தண்டமுற நிமிர்ந்த நீழ்முடியன். உவந்த உள்ளத்தனாய், பகவானுக்கு மனசுல ரொம்ப ஆனந்தம். இதுக்கு பிச்சை எடுத்ததுக்கு ஆனந்தமான கேட்டால், பிச்சை எடுத்திருந்தாலும் இந்திரனுடைய காரியத்தை செய்து விட்டோம்னு ஆனந்தமா. அவருக்கு தான் பண்ண காரியம் தனக்காக என்று பகவான் நினைக்கவே இல்லை. இந்திரனுக்கு ஏதோ உதவி பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது என்கிற ஆனந்தத்தில் ஒரு க்ஷணத்துல உடம்பு அப்படியே வளர்ந்து விட்டது. நமக்கு தண்ணீர், குளிர்ச்சியான நீர் சட்டுன்னு கையில பட்டுதுன்னா உடம்பு அப்படியே சிலிர்க்குமோ இல்லையோ. நாம ஏதோ வெப்பமான இடத்துல இருக்கோம், சட்டென்று குளிர்ந்த நீர் பட்டுதுன்னா உடம்பு சிலிர்த்து கொள்ளும். அதை போல இவன் தாரை வார்த்த தண்ணீர் ரொம்ப குளிர்ந்ததா இருந்ததான். அது பட்ட உடனே பகவானுடைய திருமேனி மிக உயரமாக வளர்ந்தது. ஒன்மிதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப, ஒரு காலம் காமரசீர் அவனனுள்ள தென்மதியும் கடந்து அண்ட மீது போகி இரு விசும்பினோடு போய் மேலை தன்மதியும் கதிரவனம் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்னவெந்தை என்று திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். ஒரு திருவடியாலே கீழ் உலகங்கள் அனைத்தையும் பகவான் அளந்தார். ஒன் மிதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப. இந்த அண்டம் என்பது 14 லோகங்களை கொண்டது. நாம் இருப்பது பூலோகம். பூலோகத்துக்கு மேல ஒரு 6, புவகா சுவகா மகா ஜனகா தபகா சத்தியம். அதுக்கு கீழே அதளம், ரசாதளம், மகாதளம், விதளம், தலாதளம், பாத்தாளம் என்று ஒரு 7 உலகங்கள் சேர்த்தா 14 உலகங்கள்னு சொல்றோம். அதை சுத்தி இப்படி ஒரு சுவர் இருக்கும், அண்டச்சுவர் அப்படின்னு. பூமியால, நிலத்தால, மண்ணால பண்ணப்பட்ட ஒரு சுவர் இருக்கும். பகவானுடைய திருவடி கீழ் நோக்கி வளர ஆரம்பித்ததே. புனல் உருவி ஒரு கால் நிற்ப. அது போய் அந்த பூமியினுடைய
அண்ட சுவரில் பட்டு அது உடைந்து போய் அது வழியா தண்ணீர் உள்ள வர ஆரம்பிச்சுட்டான். அந்த அளவுக்கு திருவடி ஒன்று போய் கீழ் உலகங்களை அளந்தது. அடுத்தது மற்றொரு கால் காமரு சீர் அவனனுள்ள தென்மதியும் கடந்து அண்ட மீது போகி மற்றொரு திருவடி மெதுவா மேல 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 வளரத் தொடங்கியது. புவஹா சுவஹா மாஹா ஜனஹா சூரியனை கடந்தது, சந்திரனை தாண்டியது, தாரகை அந்த நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டியது. கடைசியில சத்தியலோகம் 14வது உலகம் இருக்கே, சத்தியலோகம் வரை பகவானுடைய திருவடி போய் நின்றுதான். எதற்கு 14 லோகங்களை அளக்க வேண்டும்? இந்திரனுடைய சொத்து 3 உலகங்கள் தான், பூஹு புவஹ சுவஹ. இந்த 3 உலகங்களைத்தான் மகாபலி ஆக்கிரமித்துக் கொண்டார். இப்ப திரும்ப பெறுவதற்கு 3 உலகங்களை அளந்து கொடுத்திருந்தால் போரும். எதுக்கு தேவையில்லாம 14 உலகத்தை அளந்தார் என்றால், இன்னைக்கு மகாபலி 3 உலகங்கள் என்னுடையதுன்னு சொன்னான். நாளைக்கு இன்னொருத்தன் வந்து 6 உலகங்கள் என்னுடையதுன்னு சொன்னான். திரும்ப திரும்ப அவதாரம் எல்லாம் பண்ண முடியாது. ஒரே அவதாரத்தில் உலகம் அனைத்தும் என்னுடையது என்று நிறுவ வேண்டும். அதுக்காக சுவாமித்துவம், திரிவிக்ரமாவதாரம் என்று சொன்னாலே பகவான் தன்னுடைய சுவாமித்துவம் என்கிற குணத்தை காட்டுகிறார். இந்த உலகம் அனைத்துக்கும் நான் தான் சுவாமி. சுவாமி என்று சொன்னால் ஆசைப்பட்டபடி இந்த பொருள்களை நான் பயன்படுத்தலாம்னு பொருள். சுவாமித்துவம்னு சொன்னாலும் இப்ப இந்த கைபேசி இருக்கு அப்படின்னு எப்படி வேணுமோ பயன்படுத்தலாமோ இல்லையோ. இப்ப வேணும்னா மணி பேசுறதுக்காக வச்சுட்டு இருக்கேன், இன்னொரு காலத்துல கைபேசி பேசுறதுக்காக வச்சுக்கலாம். ஒண்ணும் இல்லையா? புஸ்தகம் பறக்கூடாது என்பதற்காக மேல இதை ஒரு பாரமா கூட வச்சுக்கலாம். நான் எவ்வளவு பெரிய கைபேசி, என்கிட்ட எவ்வளவு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படி போய் என்ன ஒரு வெயிட் மாதிரி, பேப்பர் வெயிட் மாதிரி யூஸ் பண்றீரேன்னு அந்த கைபேசி ஒரு நாளும் கேட்க முடியாது. என்னுடைய சொத்துன்னு சொன்னால் நான் எப்படி வேண்டுமோ அந்த சொத்தை பயன்படுத்தினாலும் அது கேள்வியே கேட்காது. அப்ப இந்த உலகம் அனைத்தும் பகவானுக்கு சொத்து என்பதை காட்டுவதுதான் இந்த அவதாரத்தினுடைய பெருமை. அப்படி உலகம் அனைத்தையும் அளந்தார். வன்மா வையம் அளந்த எம் வாமனான்னு ஆழ்வாருடைய பாசுரம். வன்மா வையம், இவ்வளவு பெரிய பூமியில் எத்தனை இடத்துல மலைகள் இருக்கும். பகவானுடைய திருவடியை வச்சா மலையெல்லாம் குத்தாதா? பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும், குத்தாதா? பல இடங்கள்ல தண்ணீர் கீழே கடல் எல்லாம் இருக்கும், அதிலெல்லாம் சேறுபடாதா? இப்படி எத்தனை அழுக்குகள் குறைகள் இருந்தாலும் அனைத்தையும் சமமாக பகவான் அளந்தாரோ இல்லையோ, அதுதான் அவர் பண்ண பெரிய உபகாரம். நம்முடைய தலையிலும் பகவான் திருவடியை வைத்தாராம். நமக்கு தெரியவில்லை யாருடைய திருவடின்னு. உணர்ந்திருந்தால் ஆனந்தப்பட்டிருப்போம். யாரோ கண்டவர் திருவடி கால் படுகிறது நினைத்திருப்போமோ என்னவோ. ஆனா அனைவருடைய தலையிலும் திருவடியை வைத்து நம்ம தொட்டதுல பகவானுக்கு ஆனந்தம். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, 4 மாச குழந்தை படுக்கையில படுத்து தூங்கிட்டு இருக்கும். ராத்திரி வீட்டு வேலையெல்லாம் முடித்து விட்டு தாய் ஒரு 11 மணிக்கு வந்து படுத்துக்கிறான்னு வச்சுங்களேன். படுத்துக்கு வரும்போது அந்த குழந்தையை எழுப்பிடக்கூடாது. கஷ்டப்பட்டு அது எத்தனை நாள் பாலாட்டினாலோ, எத்தனை தாளாட்டினாலோ, எத்தனை தூளி ஆட்டினாலோ தெரியாது. அது இப்பதான் தூங்கி இருக்கு, சத்தம் போட்டா குழந்தை முழிச்சுட்டுருமோன்னு பயம். அப்ப என்ன பண்ணணும்? தள்ளி தூர படுத்துட்டு இருக்கணுமோ இல்லையோ. அதுக்கு மனசு வராது. கிட்டக போய் அந்த குழந்தை மேல கையை போட்டுட்டு, ஆனா படாமல், குழந்தைய தொட்டுடக்கூடாது, ஆனா கிட்டக போய் அணைச்சுன்னு தாய் படுத்துப்பாளோ இல்லையோ. எதுக்கு? அந்த குழந்தை தான் கேட்டுதானே, தாயே எனக்கு தனிமையா இருக்கு, நீ வந்து என்னை அணைத்து கொள்ளுகிறாயா, உன்னோடு சேர்ந்து அணைத்து படுக்க ஆசைப்படுறேன்னு அந்த குழந்தை கேட்கல. நாளைக்கு நினைவு தெரிந்த பிறகு, எனக்கு நினைவே தெரியாத போது நீ எவ்வளவு நன்னா பார்த்து கொண்டாய்னு நன்றியும் சொல்ல போவது கிடையாது. இப்ப தாய் ஏன் அணைத்துக் கொள்ளுகிறாள் என்றால் அவளுக்கு ஒரு ஆனந்தம். குழந்தையினுடைய ஆனந்தத்துக்காக அல்ல, தாம் பெத்த குழந்தைய கட்டிக்கிறதுல தனக்கு ஒரு ஆனந்தமோ இல்லையோ. அதை போல பகவான் திருவிக்ரமாவதாரம் செய்தது அவர்கள் என்னை பிரார்த்தித்தார்கள் என்பதற்காக அல்ல. என் குழந்தைகளை தொடர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, திருவடியால எல்லாருடைய தலையும் தீண்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ. அப்ப என்னுடைய பாக்கியம் என்று தாய் உள்ளத்தோடு பகவான் அணைத்து கொண்டாராம். அதனால்தான் ஆண்டாள் முதல்ல அதுக்கு பல்லாண்டு பாடுறா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. ஆண்டாள் பாடி இருக்க வேண்டியது கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் பல்லாண்டு பாடி இருக்கணும். அது மேலதான் வருது. அன்னி உலகம் அளந்தாய் அடிபோத்தி, வாமனாவதாரத்துக்கு பல்லாண்டு. சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போத்தி, ராமாவதாரத்துக்கு பல்லாண்டு. பொன்னச்சகடமுதைத்தாய் புகழ் போத்தி. அதிலிருந்து தொடங்கிதான் கண்ணனுக்கு பாடுகிறாள். ஏன் வாமனனுக்கு பாடினாள் என்றால், கிழிய பார்த்தோமே, கண்ணனுக்கும் வாமனனுக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது. ஆண்டாளை பொறுத்தவரை, ஆழ்வார்களை பொறுத்தவரை கண்ணனேதான் வாமன். பெரியாழ்வார் சின்ன குழந்தை, தொட்டில்ல போடுறாளாம் யசோதை. அதுல பிரசித்தமான பாடல், மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆனை பொன்னால் செய்த வண்ணத்திரு தொட்டில் மாணிக்குரணனே தாலேனோ வையமளந்தானே தாலேலோன்னு யசோதை தாலாட்டு பாடினாளாம். பிறந்த குழந்தை கண்ணன். குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோன்னு ஏன் பாடுறாள்னால், கண்ணன் தான் வாமனன், வாமனன் தான் கண்ணன்.
வேறுபாடே கிடையாது ஆழ்வார்களை பொறுத்தவரை. அதனால இந்த குழந்தையை ஆண்டாளும் கண்ணனாகவே வைத்து அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அந்த திருவடிகளுக்கு எந்த சிரமமும் வந்துவிடக் கூடாது. ஏன்னா ரொம்ப மென்மையான திருவடிகளாம் பகவானுடையவை. நாம நினைக்கிறோம் சுவாமி ராமன் எவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கார், நல்ல வலிமையான வீரன் தானே, க்ஷத்திரியனாக பிறந்தார், வலிமையான உடலாக இருக்க வேண்டும், கட்டமே படாமல் தைரியமா நடந்திருப்பார்னு தோணும். அப்படி தோன்ற வரைக்கும் பக்தி இல்லை என்று பொருள். ஐயோ அந்த பகவானுடைய கால் செவந்து போகாதா, அதுவும் பாதுகையும் கிடையாது, பரதனிடத்துல பாதுகையும் கொடுத்தாகி விட்டது. அப்ப அத்தனை காடுகளிலும் மலைகளிலும் கால் பட பகவான் நடந்திருப்பாரோ இல்லையோ, அதுல எவ்வளவு ஆயாசம் ஏற்பட்டிருக்கும். ஒரு திரிவிக்ரம அவதாரம் பண்ணா உலகம் அனைத்தையும் அளக்க வேண்டும், நல்லவர்கள் தீயவர்கள் மேடு பள்ளம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் அனைத்தையும் அளந்தாரே. அப்ப அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று ஆண்டாளுக்கு ஆசை. ஆனால் தான் அடி போற்றி என்று முதலில் திருவடிகளுக்குத்தான் ஆண்டாளுடைய பல்லாண்டு இருக்கிறது. அப்ப ஒரு திருவடி கீழ் உலகங்களை எல்லாம் அளந்து விட்டது, மற்றொரு திருவடி நேர சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. பிரம்மாவுக்கு ஒரே ஆனந்தம், தன்னை படைத்த நாராயணனுடைய திருவடி திடீரென்று தேடி வந்திருக்கிறதோ இல்லையோ, அது பகவானுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு. நாம் அவரை தேடி போகிறோமோ இல்லையோ, அவர் நம்மை தேடி வந்து விடுவார். திருப்பாணாழ்வாருடைய பாசுரம் இருக்கோ இல்லையோ, முதல் பாசுரம் அவலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் வெண்ணவர்கோன் விரையார்களில் வேங்கடவன் நீதிவான் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்குன்னதேன்னு ஆழ்வார் பாடினார். இவர் பிறந்தது உறையூர், நிச்சுளாபுரி என்பது திருப்பாணாழ்வாருக்கு அவதார ஸ்தலம். ஸ்ரீரங்கம் வேற இடத்துல இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு திருப்பாணாழ்வார் முதல்ல போகலையா, அந்த பெருமானுடைய திருவடி கிழக்க நோக்கி நீட்டின்னு இருக்காரோ இல்லையோ, அந்த திருவடி வளர்ந்து உறையூர் வரைக்கும் வந்து ஆழ்வார் கண்ணுக்கு பக்கத்துல வந்து ஆழ்வார் கண்ணை மூடிண்டாராம். நான் விடமாட்டேன், இந்த பெருமானுடைய திருவடி என் கண்ணுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு நாமெல்லாம் கண்ணை மூடிப்போமா, அதை பிடிச்சு நெம்பி தரந்து திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன. நான் அவரை தேடி போகவே இல்லை, அவராக என்னை தேர்ந்தெடுத்து அருள் செய்து என் கண்ணுக்குள்ள வந்தார். இப்ப நீர் என்ன பண்ணிருந்தால், வந்ததுக்கு அப்புறம் நன்னா இருக்குன்னு ஒத்துண்டே. ஒக்குன்றதே ஆழ்வார் பண்ணது ஒரே ஒரு நல்ல காரியம் தான். இவர் போய் பகவானை தேடவில்லை, பகவானுடைய திருவடி வந்து கண்ணில் இருக்கும் போது ஒக்கின்றது, நன்னா இருக்கு, இனிமையாக இருக்கிறது, ஆனந்தப்பட்டாரோ இல்லையோ, இதை மட்டும்தான் பகவான் எதிர்பார்ப்பது. அதை போல வாமனுடைய திருவடியை தேடி சத்தியலோகத்திலிருந்து அவர் வரவில்லை, பிரம்மாவுடைய சத்தியலோகத்தை தேடி திருவடி போயிற்றோ இல்லையோ, போன உடனே அவருடைய கமண்டலுல தர்ம தேவதையே வந்து தீர்த்தமாக உருவெடுத்து கொண்டாராம். அந்த தீர்த்தத்தை பகவானுடைய திருவடியிலே சேர்த்தார். குறை கொண்டு நான்முகன் கொண்டிகநீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமே நேர கழுவினான் அண்டத்தான் திருவடியை ஆங்கு ஆழ்வாருடைய பாசுரம். அந்த தர்ம தேவதை என்கிற தீர்த்தத்தை பகவானுடைய திருவடியிலே பிரம்மா சேர்த்தார். அதுதான் அவருடைய விரல்ல பட்டு கீழே கங்கை என்று கீழே ஓடி வருகிறது. திரிவிக்ரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவனுடைய திருவடியிலிருந்து புறப்பட்டது. அதுதான் தொத் பாதாப்ஜே பிரஜாதான்னு குரத்தாழ்வான்னு சொல்றார். இன்னி வரைக்கும் அதனால்தான் பெருமை. கங்கையில குளிச்சாலே பாவம் போகும், கங்கை என்று நினைத்தாலே பாபம் போகும், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கடைந்து அழுகிற்கும்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். கங்கைக்கு போகவே வேண்டாம், இங்கிருந்துட்டு கங்கை கங்கைன்னு சொன்னாலே நம்முடைய பாபங்கள் விலகும்னு தெரிவிக்கிறார். எப்படி அந்த நதிக்கு இவ்வளவு பெருமை என்றால், பகவானுடைய திருவடியை தொட்டு விட்டு வந்ததல்லவா, அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு பெருமையாம். இந்த பெருமை வேற எந்த நதிக்குமே சொல்ல முடியாது. அப்படின்னாலே உடனே சண்டை வந்துடும். நதிகளுக்குள்ள நிறைய சண்டைகள் எல்லாம் உண்டு. முக்கியமா காவிரிக்கும் கங்கைக்கு சண்டை உண்டு, போட்டி. நாம் பெரியவளா நீ பெரியவளான்னு காவிரிக்கும் கங்கைக்கும் சண்டை. ஆழ்வார் தீர்த்து வைத்தார். கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம்னு தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். கங்கையை விட புனிதமானது காவேரின்னு பாடினார். இப்படி சுவாமி காவேரி ஒண்ணு ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாம் கிடையாது, திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை தானே நாள் அப்படி சொல்ல முடியாது. திரிவிக்ரமனுடைய பாதத்தை ஒரே ஒரு நாள் தான் கங்கை தொட்டாள், அப்புறம் அவதாரம் முடிஞ்சு போச்சு, திரிவிக்ரமனே கிடையாது. ஆனால் திருவரங்கநாதன் திருவடிகளை நீட்டிக் கொண்டிருக்க காவேரி தினமுமே அந்த திருவடியை தொட்டுண்டே தானே ஓடுகிறாள். அப்ப தினமுமே ஸ்ரீபாத தீர்த்தம். கங்கை என்பது ஏதோ ஒரு நாள் திருவடியில் பட்டு வந்த ஸ்ரீபாத தீர்த்தம். காவேரி தினமுமே பெருமான் காலில் படக்கூடிய தீர்த்தம். அதனால காவேரிக்கு பெருமை உண்டுன்னு தெரிவிப்பார்கள். அப்ப கங்கைன்னு சொன்னாலோ, அதை சேவித்தாலோ, அதை நினைத்தாலோ, குளித்தாலோ எல்லா பாபங்களும் போகும். ஆனா குளிச்சதுக்காக மட்டும் போகாது,
இந்த கங்கையினுடைய பெருமை என்ன என்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இது ஸ்ரீபாத தீர்த்தம், பகவானுடைய திருவடிகள் எல்லா பாபங்களையும் போக்கும். அந்த பாத தீர்த்தம் என் பாபங்களை போக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கங்கைக்குள்ள எத்தனையோ மீன் இருக்கு, எத்தனையோ முதலை இருக்கு, அதுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறதான்னு இப்படிலாம் ஒன்றும் நடக்கிறதா தெரியல. அப்போ அந்த தண்ணீருக்குள்ள இருந்தால் மோட்சம்னு சொல்ல முடியாது. தண்ணீருக்குள்ள இருந்து இந்த தண்ணீரின் பெருமை என்ன என்கிற உணர்ச்சி இருக்க வேண்டும். இது ஸ்ரீபாத தீர்த்தம் என்கிற ஞானம் இருக்க வேண்டும். அதோடு நீராடினோம் என்றால் எல்லா பாவங்களையும் போக்கி கொடுக்கிறாள். அந்த கங்கை கீழ் நோக்கி வருது. கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான். காலகால விஷத்தால கரை இருக்கேன் நீலகண்டன்னு சொல்றோம் இல்லையோ, அவருடைய தலையால கங்கையை தாங்கி கீழே பூமியிலே விட்டார். அந்த பெருமானுடைய திருவடி தான் அந்த பூமியிலே இன்றைக்கும் பரவி வருகிறது என்று ஆழ்வாருடைய பாசுரம். இப்படி 14 உலகங்களையும் ஓரடியால கீழ் உலகங்களை அளந்தார், மற்றொரு திருவடியாலே மேலுலகங்கள் அனைத்தையும் அளந்தார். ஆனால் அவர் கேட்டது 3 அடி மண்ணாயிற்றே. இப்ப 2 அடியால எல்லாத்தையும் அளந்தாச்சு, 3வது அடியை என்ன செய்வது என்று பகவானுக்கு தெரியவில்லை. மகாபலியை காத்து கேட்கிறாராம். ஒன்னும் தருகவேனா என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். பல விபதேசங்கள்ல பார்க்கலாம். நாம ஒன்னு திருக்கோவலூர் பார்த்தோமா, திருக்கோவலூரில் பெருமாள் ஒண்ணுன்னு கை வச்சுருப்பார். இன்னும் ஒரு திருவடியை எங்க வைக்கிறது, சங்கம் சக்கரம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவர் இன்னும் ஒரு திருவடியை எங்கு வைப்பதுன்னு மகாபலியை பார்த்து கேட்கும் வடிவத்தில் இருக்கார். அதே போல தாளாளன், நாம காழிச்சீராமகனம் சீர்காழின்னு சொல்றோம் இல்லையோ, சீர்காழியில தாடாளன்னு பெருமாளுக்கு பெயர். அவரும் திருவிக்கிரம பெருமான் தான். அவரும் கையில ஒண்ணுன்னு வச்சுட்டு இருப்பார். எங்க 3வது அடிக்கு இடமே இல்லையே, நீ 3 அடி மண்ணு கொடுக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாய், 2 அடிக்குத்தான் உன்னிடத்துல மண் இருக்கு, 3வது அடி எங்கேன்னு கேட்கிறாராம். இந்த 2 விபதேசங்கள்ல ஒண்ணு என்று மட்டும் காட்டிக் கொண்டிருப்பார். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஊரகம் உலகளந்த பெருமாள் இருக்காலும் இல்லையோ, அங்க போனேன்னா ஒரு கையில 1 இன்னொரு கையில 2 வச்சுட்டு இருப்பார். திருவடியை தூக்கி அளந்துண்டு மகாபலி 2 திருவடிக்கு இடம் கிடைச்சது, மிச்சம் 1க்கு எங்கன்னு பகவான் வைத்துக் கொண்டிருப்பார். இங்கேயும் திருநீர்மலையில பெருமான் திருவிக்கிரமன் இருக்காரு. நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையில். அங்க நின்ற பெருமாள் நீர்வண்ண பெருமாள், அமர்ந்த பெருமாள் சாந்த நரசிம்மர், கிடந்த பெருமாள் ரங்கநாதர், நடந்த பெருமாள் திருவிக்கிரமன். 4 பேரும் இருக்கா. அந்த திருவிக்கிரம பெருமானை சேவித்தாலும் 2 1ன்னு வச்சிருப்பார். 2 திருவடிக்கு இடம் கொடுத்தாய், மிச்சம் 1 எங்கே என்று சொல்லி, அப்ப நீ பொய் சொல்லிவிட்டாய். ஒருத்தருக்கு தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்காமல் இருப்பது பெரிய தவறு. அப்ப மகாபலிக்கு ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணுமே. அவனுடைய செல்வத்தை பறித்து அவனை பாதாளத்துக்கு தள்ள வேண்டும். அதுக்கு என்ன தப்பு செய்தான்னு யோசிக்கும் போது தோ பிரதிஸ்ருதம், ஒருத்தனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்காமல் இருப்பது பெரிய பாபம், அதை நீ செய்து விட்டாய். அப்ப மிச்சம் ஒரு அடியை எங்கு வைப்பதுன்னு பகவான் கேட்க, அப்ப மகாபலி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தலை குனிந்து என்னுடைய தலையில வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாராம். பகவான் 3வது திருவடியை மகாபலியுடைய தலையிலே வைத்து அப்படியே அவனை அழுத்தி பூமிக்குள்ளே தள்ளினான் என்று பாகவத புராணம் கூறுகிறது. நடுவுல பிரகலாதன் எல்லாம் வர வந்து மகாபலியினுடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே கோபம். இப்படி பகவான் ஏமாற்றி விட்டார், அவரோடு சண்டைக்கு போகணும், எல்லாரும் கத்தியை தூக்கிட்டு சண்டைக்கு போனாலும் மகாபலி நிறுத்தினார். தோல்வியை தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியாது, இன்னைக்கு தோல்வி உறுதி, யாரும் சண்டையிட வேண்டாம்னு தடுத்து விட்டார். பிரகலாதன் வந்து ஸ்தோத்திரம் பண்ற, பகவான ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய பேரன்தான் இப்படி உன்னையே எதிர்ப்பான் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை, இவனை மன்னித்து விடு என்று பிரகலாதனம் கேட்க, அப்ப பகவான் சொல்றார், நான் உன்ன அவனை கொல்லுவதாக இல்லை, ஒரு சூக்ஷ்ம சொல்றேன், எஸ்யானுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம்னு பகவானுடைய வார்த்தை. யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறேனோ முதலில் அவனுடைய செல்வத்தை பறித்து விடுவேன்னு பகவான் சொல்றார். பணங்காசு இருந்தா என்கிட்ட மனசு லயிக்காது. முதல்ல ஒருத்தன் என்னை பத்தி நினைக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் இருக்கிற செல்வத்தை பிடுங்கி விடுவேன். செல்வம் தானே கர்வத்துக்கு காரணமாகிறது. அதனாலதான் மகாபலிக்கும் செல்வத்தை பிடுங்கினேன், எந்த தவறும் இல்லை. இவன் இப்போது போய் பாதாள உலகத்தில் இருக்கட்டும், அடுத்த மன்வந்தரம் வரும். இது 7வது மன்வந்தரம், வைவஸ்வத மன்வந்தரம்னு சொல்றோம். இதுக்கு அடுத்த மனுவனுடைய ஆட்சி காலத்தில் அந்த மகாபலிதான் திரும்ப வந்து சொர்க்கத்துல இந்திரனாகவே இருக்க போறார். அவருக்கு எந்த தண்டனையும் பெருமான் கொடுக்கவில்லை. சில காலம் கழித்து இந்திர பதவியை நீ அடைவாய் என்று அவனுக்கும் அனுகிரகம் செய்து பகவான் அனுப்பி வைத்தார். அப்ப இந்திரனுக்கு சந்தோஷம், உலகம் அனைத்தும் கிடைத்து விட்டது. மகாபலிக்கு சந்தோஷம், பகவானுக்கே கொடுத்த பெருமை, தானம் கொடுத்த பெருமை உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. அவனுக்கு ரொம்ப வெட்கமா ஆகிவிட்டதாம். தசாவதார ஸ்தோத்திரம் என்று வேதாந்த தேசிகன் பாடி இருக்கிறார். அதுல இந்த வாமனமூர்த்தியை பத்தி பாடுறார்.
விரீடாவித்த வதான்ய யசோ நாசீர தாட்டி பட்டஹா. பெருமான் இந்த திருவடிகளால உலகம் அனைத்தையும் அளந்தார் அல்லவா? எதுக்கு அளந்தார்னு அவர் வேறு ஒரு மாதிரி கருத்து சொல்றார். மகாபலிக்கு ரொம்ப வெட்கமாகி விட்டதாம். விரீடா வித்த வதான்ய, வதான்யனா வள்ளல், மற்ற எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே வந்தார். பெருமான் கேட்ட உடனே கொடுப்பதற்கு இவங்கிட்ட சொத்து இல்லை. 2 திருவடிக்கு தான் சொத்து இருக்கு, 3வது அடிக்கு சொத்து இல்லை. அதனால வெட்கப்பட்டு தலை குனிந்து வருத்தத்தோடு இருந்தானாம். பகவான் பார்த்தார், எனக்கு தானம் கொடுத்தவன் ஒரு நாள் வருத்தப்படக்கூடாது, இவனுடைய புகழை திக்கெட்டும் பரவ வைக்க வேண்டும்னு முடிவெடுத்து தன்னுடைய திருவடிகளால உலகம் அனைத்தையும் தாவி அளந்து ஒரு கொடி வைக்கணும். ஒருத்தருடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்றால் கொடி நட்டு வைக்க வேண்டும். கொடிக்கு நல்ல கம்பு வேண்டுமோ இல்லையோ, தன்னுடைய திருவடியைத்தான் கொடிக்கம்பமா பகவான் மேல தூக்கி வைத்தாராம். அதுல இருந்து கங்கை கீழே ஓடி வருதே, அந்த கங்கை தான் கொடியினுடைய பட்டம்னு தெரிவிக்கிறார். கொடி அப்படியே அசைந்து ஆடணும் இல்லையோ, பகவானுடைய திருவடி தான் கொடி கம்பம். அதுல கங்கை கொடி போல பறந்து கொண்டிருக்கிறது. கங்கை உலகத்துல எல்லா திசைகளிலும் ஓடுகிறாள். நாம் கங்கை என்பது ஒரு நதின்னு நினைக்கிறோம். ஆனா புராணங்களில் பார்க்கும்போது கங்கை என்பது பல ஓட்டங்களை உடையது. பாதாப்ஜே பிரஜாதா சுரசரி தபவத் பிராக் சதுர்தா. முதல்ல கங்கை 4ஆ பிரிஞ்சதான். அதுல ஒண்ணு ஆகாசத்துல ஓடித்தான், ஒண்ணு தேவலோகத்துல ஓடித்தான், அதுல ஒண்ணு துருவனுடைய பட்டணத்தை நோக்கி ஓடித்தான். தேவர்களுக்காக ஓடின கங்கையத்தான் பகீரதன் கீழே கொண்டு வரார். அது சிவனுடைய தலையில பட்டு 7ஆக பிரிந்ததான். அதுல ஒரே ஒரு ட்ரிபியூட்டரி பிரியறதோ இல்லையோ, அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நாம பாக்குற கங்கை. அப்ப மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 15 கங்கை இருக்கும் போன்றிருக்கு. எல்லா திசைகளிலும் கங்கா நதியை பரவ விட்டாராம் பகவான். எதற்குனால், நான் பிச்சை எடுத்தேன், மகாபலி பிச்சை போட்டான், அதுல என் திருவடி வளர்ந்தது, அதுல கங்கை வந்தது. அந்த கங்கை 8 திசைக்கும் போனா மகாபலியினுடைய பெருமை 8 திசையிலும் பரவிவிடும் அல்லவா? அப்ப மகாபலியினுடைய பெருமையை தண்டோரா போடணும். நாசீர தாட்டி பட்டஹா. பட்டன் பட்டன்னா வேலைக்காரன் அர்த்தம். தலைவருடைய பெருமையை யார் உலகத்துல பறைசாற்ற வேண்டும்? தொண்டன், வேலைக்காரன் தானே. பகவானுடைய திருவடி இப்ப வேலைக்காரனா எடுத்தான் மகாபலிக்கு. இவனுடைய பெருமையை உலகத்தில் பரப்புவதற்காக தன்னுடைய திருவடியை இப்படி பகவான் வளர்த்தார் என்று வேதாந்தேசிகன் பாடுகிறார். அப்படி பகவானுடைய பெருமை மகாபலிக்கும் ஆனந்தம், இவருக்கும் பெருமை. இத்தனை பேருடைய தலையிலும் என் திருவடியை வைக்க பெற்றோம் என்கிற ஆனந்தம் பகவானுக்கு உண்டு. இந்திரனுக்கு செல்வம் கிடைத்தால் போரும், அதுக்கு மேல அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை, அவனுக்கும் ஆனந்தம். அப்ப யாரையும் கொல்லாமல் பிச்சை எடுத்து இத்தனை பேருடைய ஆனந்தத்தையும் மனோரதத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது திரிவிக்கிரமனான வாமனாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த வாமனமூர்த்தி தான் நம்முடைய மனசை திருத்த வேண்டுமா. நம்மாழ்வார் வரிசையா ஒவ்வொரு பாட்டு, நம்ம துவாதச நாமங்கள்னு சொல்றோம், கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்கிரம வாமன 2 திருநாமங்கள் வருகின்றனவோ இல்லையோ. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாசுரம் பாடினார். அதுல ஒரு பாட்டை தெரிவிக்கிறார். மருவித்தொழும் மனமே தந்தாய் வல்லைகான் என் வாமனனேன்னு ஒரு பாட்டு. என்னை தீமனம் கெடுத்தாய் என்று அடுத்த பாட்டு. எனக்கு தீ மனம், உலக விஷயங்களிலே ஈடுபட்ட மனசோடு நேற்று வரை இருந்தேன், அந்த மனத்தை பகவான் கெடுத்து விட்டான். அதுல இருந்து அழுக்கை எல்லாம் போக்கி மருவி தொழும் மனமே தந்தாய். பகவானிடத்துல ஈடுபாடோடு வணங்கக்கூடிய மனசை அவர் தான் கொடுத்தாராம். எப்படி கொடுத்தார்னால், அவருடைய அழகான வடிவம் இருக்கு பாருங்க, அந்த வடிவத்துல என் மனசு தோற்று போய் விட்டது. வாமனன் என் மரகத வண்ணன் தாமரை கண்ணனன் காமனை பயந்தாய். காமனை பயந்தாய்னா மன்மதனுக்கே தகப்பனார்னு சொல்லலாமா பகவானை. உலகத்துல அழகன் யார் என்று கேட்டா மன்மதன் என்று சொல்லிடுவோம், காமதேவன் சொல்லுவோம். அந்த காமனுக்கே தகப்பனார் பகவான் சொல்லணும்னால் அந்த அளவுக்கு அழகு. பகவானிடத்துல பிச்சை எடுத்துத்தான் மன்மதனுக்கு ஏதோ ஓரளவுக்கு அழகு இருக்கிறதா. அப்படி வாமனன் கருப்பு நிறத்தோடு தாமரை கண்களோடு என்னுடைய நெஞ்சுக்குள்ள வந்தார். என்னுடைய அழுக்கனைத்தையும் போக்கி என் நெஞ்சை தூய்மையாக ஆக்கி அவனிடத்திலேயே சேர்த்து கொண்டான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப இந்த சரித்திரம் காட்டுவது என்ன? இந்த அவதாரத்தினுடைய ஒரு முக்கியமான குணம் பார்த்தோம், சுவாமித்வம். நான் தான் உலகம் அனைத்துக்கும் தலைவன், என்னுடைய சொத்து தான் உலகம் அனைத்தும்னு காட்டினார். அடுத்தது தேசிகன் தெரிவிக்கிறார், ரக்ஷா வாமன. இந்த வாமனாவதாரத்துடைய தத்துவம் ரக்ஷை. அவன்தான் நமக்கு காப்பாளன். காப்பாளன்னா துன்பத்தை போக்கி இன்பத்தை அளிக்கக்கூடியவர் ரக்ஷகன் என்று தெரிவிப்பார்கள். உலகத்துக்கு ரக்ஷகன் யாரு என்றால், வேண்டின போது இந்திரனுக்காக வந்து பிறந்தவர் திருவிக்கிரம பெருமான் வாமனமூர்த்தி தானே. அப்ப ரக்ஷை என்பது வாமனமூர்த்தி காட்டிய ஒரு முக்கியமான குணம். அதற்கு தகுந்தபடிக்கு இந்த வாமனனாக சின்ன குரல் உருவாக பிரம்மச்சாரியான வேடத்தையும் இட்டுக்கொண்டு அதற்கு தகுந்தபடி போய் பிச்சை எடுத்து பகவான் இந்த உலகம் அனைத்தையும்
பெற்று இந்திரனுக்கு கொடுத்தார். இது வாமனுடைய சரித்திரம். இந்த பெருமானத்தான் தினமும் வணங்கணுமா. வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனை அல்லது தாம் தொழா என்று ஆழ்வாருடைய பாசுரம். என்னுடைய வாய் திரிவிக்கிரமனை தவிர வேற யாருடைய புகழையுமே பாடாது. என்னுடைய கைகள் ஒருத்தர் எடுத்து கூப்பணும்னால் உலகம் தாயவன், தாயவன்னா தாவி அளந்தவன் அர்த்தம். உலகத்தை அளந்த வாமனமூர்த்தியை தவிர நான் யாரை பார்த்து கை கூப்ப வேண்டாம். ஏன்னா யாரை பார்த்து கை கூப்பணும்? எனக்கு தலைவன் சுவாமி யாரோ அவரைத்தானே. கண்டவர்களை பார்த்து நான் ஏன் கை கூப்ப வேண்டும்? எனக்கு சுவாமி யாரோ அவனிடத்துல நான் வணங்க வேண்டும். சுவாமி யார் என்று காட்டியவர் திரிவிக்கிரம பெருமான். அப்ப அவனை மட்டும்தான் வணங்குவேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அவனுடைய திருவடிகள் நம் தலையில் இருக்கும் என்றால் அதற்கு மேல நரகத்துக்கு போவதற்கான வாய்ப்பே கிடையாது. அருநரகம் சேர்வததுவேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப பகவானுடைய திருவடியை மறுபடியும் ஒரு முறை பிரார்த்திக்கணும். ஒரு பக்தன் என்ன வேண்ட வேண்டும்? நீ என்றைக்கோ ஒரு நாள் கிருத யுகத்துல திருவிக்கிரமாவதாரம் நடந்திருக்கும். அந்த சமயத்தில் நம்முடைய தலையிலே பகவான் திருவடியை வைத்தார். நமக்கு அதனுடைய பெருமையே தெரியாமல் போயிற்று. இனி கோவிலுக்கு போறோம், பெருமான் ஷட்டாரின்னு எடுத்து தலையில வைக்கிறாளோ இல்லையோ, பாதி பேருக்கு அது என்னதுன்னே தெரியாது. இது பெருமானுடைய திருவடியை வைக்கிறார்கள், ஓரளவுக்கு புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப ஆசைப்பட்டு ஐயோ ஷட்டாரி வாங்கி கொள்ளாமல் வந்து விட்டேன்னு போய் கேட்கிறோமோ இல்லையோ, அத போல திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாதத்தை நம் தலையால தாங்க ஆசைப்பட வேண்டும். ஆளவந்தார் என்கிற பெரியவர் பாடுகிறார், கதா புனகா, திரும்பவும் எப்போது என் தலையிலே வைப்பாய்? நீ முதல் முறை வைக்கும் போது அதன் பெருமை எனக்கு புரியவில்லை. இப்போது எத்தனை பேர் பரதன் தலையில திருவடியை வச்சிருக்கார், விபீஷணன் திருவடி தலையில திருவடியை வச்சிருக்கார். இப்பேற்பட்ட பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தித்தது செல்வம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், எந்த இன்பமும் வேண்டாம், உன் திருவடியை என் தலையிலே வை. விபீஷனுடைய பிரார்த்தனை. இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தின்னு பிரார்த்தித்தாராம். விபீஷணனுக்கு ராஜ்யம் கொடுக்கிறேன்னு ராமன் சொன்னார். இந்த ராஜ்யத்தெல்லாம் பிரார்த்தித்து நான் வரவில்லை, எனக்கு தங்கத்தால் ஆன மணிமகுடம் எல்லாம் வேண்டாம், பரதன் தலையில ஒரு மகுடத்தை வைத்தாயாமே, அந்த மகுடத்தை எனக்கும் கொடுன்னு கேட்டார் விபீஷணன். அது என்ன மகுடம்னா திருவடிகள். பாதுகையத்தானே பரதன் தலையில வச்சார். அந்த இளையவர் கவித்த மௌலி, இளையவன்னா பரதன், பரதனுக்கு தலையில எதை வைத்தாயோ அந்த திருவடிகளை என் தலையிலே வைக்க வேண்டும், இதுதான் பிரார்த்தனை என்று விபீஷணன் கேட்கிறான். அப்ப அந்த திருவடிகளை நாமும் தலையால தாங்க வேண்டும். புனகா சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ரலாஞ்சனம். பகவானுடைய திருவடிகள் சங்கம் சக்கரம் வஜ்ரம் இதெல்லாம் அப்படியே பொறிக்கப்பட்டிருக்குமா. கண்ணனை பத்தி பெரியாழ்வார் பாடுறார். கண்ணன் அப்படியே தளர் நடையிட்டு இப்படி நடந்து போவாரோ இல்லையோ, போகிறச்சே பூமியை பார்த்தோம்னா சங்கம் சக்கரம் சங்கம் சக்கரம் சங்கம் சக்கரம்னு தரையில பதிந்து இருக்குமா. என்னதுன்னா கண்ணனுடைய திருவடியில எப்பவுமே அந்த லட்சணைகள் ரெண்டு இருந்துட்டே இருக்குமா. அதனால அவர் திருவடிப்பட்ட இடத்துல எல்லாம் இந்த லட்சணங்களை பார்க்கலாம்னு ஆழ்வாருடைய பாசுரம். அந்த பெருமானுடைய திருவடியை நாமும் தலையால தாங்க வேண்டும். தாங்கினால் அதுக்கு மேல எந்த பாபங்களும் நம்மிடத்தில் அண்டாது. பகவானுடைய அருளால் நாம் அவனுடைய சொத்து என்று புரிந்து கொண்டு, சொத்துன்னு சொன்னால் நாம முயற்சியை எடுக்க வேண்டாம். உபன்யாசம் முடிய போறது, முடிஞ்ச உடனே இந்த கைபேசியை மறந்து வச்சுட்டு அப்படி எழுந்து போயிட்டேன்னு வச்சுங்களேன், இது உடனே வாசலுக்கு வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்து என்ன மறந்து போயிட்டீரே இன்னைக்கான்னு கேட்குமான்னு நான் வச்சேன்னா இங்கேயே இருக்கும். இதை திரும்பி வந்து ரட்சித்து காப்பாத்தி எடுத்து போவது என்னுடைய பொறுப்பு தானே. இப்ப பகவானுக்கு நான் சொத்து என்று புரிந்து கொண்டு விட்டால் இனி நான் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லையே. நான் மோட்சம் அடைவதற்கும் அவனுடைய அருள்தான் காரணம். என் முயற்சியால மோட்சம் அடைய முடியாது, நான் முயற்சியே பண்ணக்கூடாது. சொத்து என்பது முயற்சியே செய்யாது. சுவாமிதான் சொத்தை ரட்சிக்க முயற்சி செய்ய வேண்டும். சீதை என்ன பண்ணா? அசோகவனத்தில் ராமன் இருக்கும் வரை காத்திருப்பேன், ராமன் வரும் வரை காத்திருப்பேன். என் சீதைக்கு சக்தி கிடையாதா? ஒரு க்ஷணத்துல லங்கை எரித்தது போல ராவணையும் எரிக்க முடியும். ஆனா எரிக்காமல் ராமன் வரட்டும் வரட்டும்னு காத்திருந்தாலோ இல்லையோ, என்ன எண்ணம்? நான் சொத்து, சொத்து தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள கூடாது, சுவாமி வந்து ரட்சிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். அப்ப அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அது வாமனாவதாரத்தினுடைய தத்துவம். அப்ப ஒண்ணு சுவாமித்துவம், அவர்தான் அனைவருக்கும் நாதன் தலைவன் என்பது. அப்ப நாம சொத்து, நம் முயற்சியால் எந்த உயர்வும் கிடையாது, பகவானுடைய முயற்சியால உயர்வுன்னு புரிஞ்சுக்கணும். ரக்ஷை, நமக்கு துன்பத்துல உதவ வேண்டும் என்றால் பெருமான் தான் வந்து உதவுவார் என்கிற தத்துவம். இதெல்லாம் தான் வாமனாவதாரத்தினுடைய முக்கியமான கருத்துகள் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம இன்னைக்கு இதை அனுபவித்தது. அவரும் ஒரு பிரம்மச்சாரியாக செய்ய வேண்டிய சித்தாசிரமத்துல பல தவங்களை எல்லாம் பகவான் செய்தாராம். அதை போல பிரகலாத் என்கிற குழந்தையும் அந்த வாமனமூர்த்தியினுடைய அனுகிரகத்தாலே எல்லா என்னென்ன சந்தியாவந்தனம் முடக்கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செவ்வனே நடத்தி ஆச்சாரிய அனுகிரகத்தாலே ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஸ்ரீ ரங்கநாதனுடைய அனுகிரகத்தால் நல்ல குழந்தையாக வேதாத்தியனமும் முடிந்தவரை செய்து நல்ல பள்ளி படிப்பையும் நன்றாக முடித்து வளர வேண்டும். நல்ல அதிகாரியாக
நல்ல பக்தனாக வளர வேண்டும் என்று ஆசீர்வதிப்பதற்காகத்தான் நாம வந்திருக்கோம். சுவாமி மந்திரம் சொல்லி குழந்தைக்கு சம்ஸ்காரம் ஆச்சாரியன் கூட்டிட்டு போறார். நாமெல்லாம் இதுக்கு சாப்பிடறதுக்காகவா வந்திருக்கோம்னா ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு ஆச்சாரியன் அழைத்து போகும்போது இத்தனை பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தான் அந்த குழந்தைக்கு வலிமையே ஊட்டும். இதெல்லாம் நம்ப முடியுமானால் ஆசீர்வாதத்துக்கு அந்த பெருமை உண்டு, அத்தனை நல்ல எண்ணத்துக்கு உண்டு. ராமனுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ராமனுக்கும் சீதைக்கும் எவ்வளவு பரிவு. ராமனை விட்டு பிரிந்தா சீதையால உயிர் வாழ முடியாது, சீதையை விட்டு பிரிந்தா ராமனால உயிர் வாழவே முடியாது. அப்புறம் எப்படி 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றால், ஜட்டாயு ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி யதாவனேன்னு அவருடைய வார்த்தை. ஜட்டாயுவுக்கு உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. ராமன் ஜட்டாயை தூக்கி மடியில போட்டுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டு இருக்கா. இல்ல ராவணன் தான் சீதையை தூக்கி கொண்டு போனான், சண்டைக்கு போனேன், என்னையும் கொன்று விட்டான், சீதையும் அபகரித்து கொண்டு போனான்னு சொல்லணும் இல்லையோ. ஆரம்பிக்க செய்வே ராமா நீ நீடூழி வாழ வேண்டும் ஆயுஷ்மன் இப்படின்னு அவர் வாழ்த்திட்டார். இப்ப ராமனுக்கு எப்படி உயிர் போக முடியும்? ஜட்டாயுனுடைய வார்த்தையை மீறி ராமனுடைய உயிரை கூட யாராலையும் பறிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தினால்தான் ராமன் உயிரோடு இருந்தான்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி அந்த குழந்தைக்கு எல்லா செல்வங்களும் எல்லா குணநலங்களும் ஏற்பட வேண்டும் என்று பெரியோர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குழந்தையும் இந்த சடங்குகள் இதெல்லாம் தாண்டி அதனுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு சனாதன தர்மத்தினுடைய ஏற்றத்தையும் உணர்ந்து வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமன் மகா பூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். தூரல் மாதிரி அந்த மாதிரி அனுகிரகம் இன்னைக்கு பகவானோட கிருபா கடாட்சத்தினால நம்மளுக்கு ஒரு சாரல் மழை மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் அவருடைய பிரவச்சனத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அந்த 2 மணி நேரம் அதாவது ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நடக்கிறது. எயின்ஸ்டன் கூட அதான் சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அவர் 10 மணி நேரம் கூட 1 செகண்ட் போலதான் தோணும். அதே ஒரு கஷ்டம் வர்றது 1 செகண்ட் கூட பல வருஷம் போல தோணும். சோ இப்ப நம்ம எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோன்னு தெரியல, எத்தனை மணிக்கு முடிச்சோன்னு தெரியல. இப்பதான் நம்ம இது கிளாக்கையே பாக்குறோம். ஆத்துல உட்காந்துருந்தா எல்லா 5 நிமிஷமும் நம்ம உடனே மொபைல் பாக்குறோம், இது பாக்குறோம் அது பாக்குறோம், எழுந்துக்கிறோம், அலையிறோம். ஆனா இங்க இந்த நானும் பார்த்தேன், யாரும் மொபைல் பார்க்கல, யாரும் பேசல. அப்படி அப்படி அவருடைய அவர் பிரவச்சனம் சொன்ன அந்த ஒரு இது அப்படி கவர்ந்திருக்கு நம்மள. அந்த வார்த்தைகள் நம்மள அப்படியே கட்டி போட்டுருக்கு. சுவாமி எங்களுக்கு நீங்க சொன்ன அழகு கருத்துக்கள், நீங்க எவ்வளவு அழகா எவ்வளவு பெருமானோட அனுகிரகத்தை எங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இது நாங்க பண்ண பாக்கியம். உங்களுடைய பிரவச்சனம் இன்னைக்கு எங்களுக்கு கேட்க பெற்றது. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பல கோடி நன்றிகள் இது எங்களுக்கு இது பண்ணதுக்காக. हसग् समूहते जस्तेज ऊहसग् समूहते च ऊहते जस्तेज ऊहते जो यद्यत्तेज ऊहते जो यत् तेजो यद्यत्तेजस्तेजो यत्ते एते यत्तेजस्तेजो यत्ते यत्ते एते यद्यत्ते रूपग् रूपं ते यद्यत्ते रूपं ते रूपग् रूपं ते एते रूपं कल्याणतमं कल्याणतमग् रूपं ते एते रूपं कल्याणतमम् रूपं कल्याणतमं कल्याणतमग् रूपं कल्याणतमं तत्तत् कल्याणतमग् रूपं कल्याणतमं तत् कल्याणतमं तत्तत् कल्याणतमं कल्याणतमं तत्ते एते तत् कल्याणतमं कल्याणतमं तत्ते कल्याणतममिति कल्याणतमम् तत्ते एते तत्तत्ते पश्यामि पश्यामि ते तत्तत्ते पश्यामि ते पश्यामि पश्यामि ते पश्यामि पश्यामीति पश्यामि अन्धन्तमः प्रविशन्ति ये विद्यामुपासते
ततो भूय इव ते तमो यो विद्यायाग्रताः अन्यदेवाहुर्विद्ययान्यदाहुरविद्यया इति शुश्रुमधीराणाय्यनस्तद्विचचक्षिरे विद्याञ्च विद्याञ्च यस्तद्वेदो भयग्सः अविद्यया मृत्युं तीर्त्वा विद्ययामृतमश्नुते अन्धं तमः प्रविशन्ति ये सम्भूतिमुपासते ततो भूय इव ते तमो य सम्भूत्याग्रताः अन्यदेवाहुः सम्भवादन्यदाहुरसम्भवात् इति शुश्रुमधीराणाय्येनस्तद्विचचक्षिरे सम्भूतिं च विनाशं च यस्तद्वेदो भयग्सः विनाशेन मृत्युं तीर्त्वा सम्भूत्यामृतमश्नुते हिरण्मयेन पात्रेण सत्यस्यापि हितं मुखम् तत्त्वं पूषन्नपावृणु सत्यधर्माय दृष्टये पूषन्नेकर्षेयमसूर्यप्राजापत्यं रश्मिन् समूहतेजो यत्ते रूपं कल्याणतमं तत्ते पश्यामि अग्नेन या सुपथाराये अस्मान् विश्वानि देवभयुनानि विद्वान् युयोध्यस्मज्जोहराणमेनो भूयिष्ठान् तेन मा उक्तिं विधेम हरिः ॐ